மறையாணி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. போனிச்சிரமா மைக் ஆஃப் பண்ணுங்க. குருவாழ்க குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா நீங்களே தான் விநாயகர் பாடல ஐயா பாடுறாரு, அப்படியே நீங்க ஆரம்பிச்சிருங்கம்மா. சிவாயன் வாருங்கள். ஆரம்பிக்கலாமாமா? ஆரம்பிக்கலாங்கம்மா. ஐயா பாடுவார் இல்லையா, அதனால நீங்க ஆரம்பிச்சிருங்கம்மா. வாருங்கள் வாருங்கள் என்று உங்களுக்கு ஈஸ்வரன் கோயிலுமா வரவேற்கின்றது. சிவாயன் திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த இணைய வாயிலாக இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களையும் வணங்கி அடியனுடைய கணவரை திருமுறை விண்ணப்பம் செய்ய அன்புடன் அழைக்கிறேன். சிவாயம். திருச்சிற்றம்பலம். பிடியதன்னூறு உமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். முதல் திருமுறை. தலம் திருச்சிவபுரம். பண் வியாழக்குறிஞ்சி. இன்குரல் இசைகளும் யாழ்முரல்ல தன்கர மருவிய சதுரனக. இன்குரல் இசைகளும் யாழ்முரல்ல தன்கர மருவிய சதுரனக. பொன்கரை போரும் பழம் காவிரியின் தென்கரை மருவிய சிவபுரமே. சிவனுரை தரு சிவபுர நகரை கவுனியர் குலபதி காளியர் கோன் தவமழ்கு தமிழிவை சொல்ல வல்லார். தவமழ்கு தமிழிவை சொல்ல வல்லார் நவமொடு சிவகதி நன்னுவரே. நவமொடு சிவகதி நன்னுவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய நம. அடியார் பெருமக்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். இந்த இணைய வாயிலாக இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். வேலுண்டு வினையில்லை என்னும் குழுமத்தின் சார்பாக அடியேனையும் ஒரு ஆளாக நினைத்து இந்த திருத்தொண்டர் புராணத்தை இத்தனை பதிவுகள் வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற பிரேமா அம்மாவையும் வணங்கி மகிழ்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அடியேன் இந்த செம்மை பணியில் ஈடுபடுவதற்கு காரணமாக வித்தாக இருக்கின்ற எம்முடைய கோமல் சேகர் ஐயா அவர்களையும் எம் பெரும் புலவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். 24ஆம் குருமகா சந்நிதானம் திக்கு நோக்கி மனம் மொழி மெய்களால் வணங்கி வழிபடுகிறேன். இன்றைய நாள் மிகச்சிறந்த நாள், பொன்னான நாள். ஏனென்றால்
பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாட்களெல்லாம் பிறவாத நாட்களே. அந்த வகையில் இன்று பெரும்பற்ற புலியூரானை பற்றி பேசி மகிழப் போகிறோம். அதனால் இந்த நாள் இனிய பொன்னாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி திருவருளும் குருவருளும் அடியேனுக்கு துணை நிற்க இந்த பதிவிற்குள் நாம் செல்வோம். சிவாய நம. இதுவரைக்கும் நம்ம திருத்தொண்டர் புராணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியது 30 பாடல்கள் இறைவன் திருவருளால் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் 31வது பாடலுக்குள்ளே செல்ல வேண்டும். இந்த பாடலுக்குள்ள நம்ம செல்வதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடங்கள் அடியேன் போன வாரம் சிவச்சுடர் விழா மிகவும் கோலாகலமாக என் பகுதியில் மயிலாடுதுறையில் சிவச்சுடர்னு ஒரு ஆன்மீக இதழ், அது 14 ஆண்டுகள் தன்னுடைய அகவையை முடித்து 15வது ஆண்டிலே இன்று அந்த காலெடுத்து வைக்கிற நாள்ல போன ஞாயிற்றுக்கிழமை மிக அருமையான திருவிழா கோலம் அந்த மயிலாடுதுறை புனிகேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் இருக்கிற ஒரு திருமண மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். இந்த சிவச்சுடர் இதழ் ஆன்மீக இதழ் சிவத்திரு தட்சிணாமூர்த்தி ஐயா அவருடைய பெருமையை பேசினால் நாளெல்லாம் பேசி செல்லலாம். ஆனால் அவர் ரொம்ப மௌனமாகவே இருந்து தன்னுடைய எழுத்தாற்றல் மூலமாக இந்த பதி பசு பாச உண்மையினை மிக செம்மையாக கொண்டு செல்லுகின்ற அந்த ஆசிரிய பெருமான், அவர் கீழே இருக்கிற அந்த ஆசிரியர் குழு அனைவருமே நல்ல தேர்ந்த புலவர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள். அருமையான கட்டுரைகள் வெளியிடப்படும் அந்த ஆன்மீக இதழ் திருவிழா கோலம் கொண்டிருந்தது. போன வாரம் காலையிலே 6 மணிக்கு சிவ பூஜையில் ஆரம்பித்து நாள் முழுவதும் சிவ சிந்தனையே தான், வேற எந்த சிந்தனையுமே கிடையாது. களவுபடா காலம் என்று சொல்லுவார்களே, அந்த வகையிலே காலையில 6 மணிக்கு ஆரம்பித்த விழா முடியும் தருவாய் இரவு 10 மணி. கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும். 10 மணி வரைக்கும் அந்த அரங்கம் நிறைந்தே இருந்தது. அடியேன் என்னுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது இரவு மணி 11 மணி. அந்த நேரத்திலே தான் விடைபெற்று, ஏன்னா அந்த இடத்த பாதியில விட்டுட்டு வர மனம் இல்லை. இது நல்லா இருந்ததா, இந்த பேச்சு நல்லா இருந்ததா, இந்த பங்களிப்பு நல்லா இருந்தது, அனைத்துமே முந்திரி பருப்பு அந்த உலர்ந்த திராட்சை இதெல்லாம் போட்டு பாயசம் வச்சா எவ்வளவு தித்திக்குமோ அது போல மிகவும் செம்மையாக இருந்தது. அடியேன் ஏன் அதை குறிப்பிட வருகிறேன் என்றால், அன்னைக்கு மாலை 6 மணிக்கு திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர் 80 வயது முடிந்து தன்னுடைய 81வது வயதிலே இருக்கிற அந்த நிலைமையில அவர் அங்க திருமுறை பாராயணம் செய்கிறார். ஒரு 18 வயது இளைஞன் எந்த அளவு ஒரு ஆர்வமாக சுறுசுறுப்பாக அந்த ஒரு பாடலை கூட அவர் எந்த இடத்தையும் குறிப்பெல்லாம் வச்சுக்கல. அப்படியே இறைவன்ட்டு அதை விண்ணப்பம் பண்ணும்போது அடாடா அந்த மழையிலே அருள் மழையிலே நனைந்தோம். இதுல இன்னும் சிறப்பா சொல்லணும்னா இரவு 9:30 மணிக்கு அந்த 24வது குருமகா சன்னிதானத்தின் சார்பாக, குருமகா சன்னிதானம் ஏதோ ஒரு காரணத்தால் வர இயலவில்லை, அவருடைய சார்பாக வந்த தம்பிரான் சுவாமிகளுடைய உரையை இங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஏன்னா நம்ம அடியார் பெருமக்கள் நீங்கள் சென்னையில இருக்கீங்களா, பாண்டிச்சேரியில இருக்கீங்களா, அதெல்லாம் தெரியாது. நம்ம இணைய வழியா நம்ம இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த செய்தி போகணும். அப்போ அவர் ஒரு 5 நிமிடம் தான் பேசுவதாக முதலிலே இருந்தது. ஏன்னா நேரம் கருதி கொஞ்ச நேரம் தான் 5 நிமிடங்கள். ஆனா அவர் 30 நிமிடங்களுக்கு அப்படியே சரமாரியாக கேள்விகளை தொடுத்தார். அப்போ ஐயா கேட்ட 1-2 கேள்விகளுக்கு அடியேனால் பதில் சொல்ல இயல முடிந்தது என்றால் அதற்கு நீங்களும் உங்களுடைய குழுவினரும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அடியேன் பெரிய புராணம் கேட்கும் போது அந்த அளவுக்கு நுட்பமா படிக்கல. இந்த சிறுதொண்டர் புராணத்தை அப்படியே ரொம்ப உற்று நோக்கி சிந்தித்ததன் விளைவாக ஐயா கேட்டாரு, சிறுதொண்டர் புராணத்துல சுவாமி என்ன மாதிரி வர்றார், எந்த வேடத்துல வர்றார் அப்படின்னு கேட்டார். நிறைய எல்லாருமே கற்றறிந்த சபை, அதிகம் கற்றவர்கள் ரொம்ப வாய் திறக்கல. அவ்வளவா இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்காங்க, அவங்களும் வாய் திறக்கல.
அரைவேக்காடாக என்னை போல இன்னும் சரியாக கற்றுக்கொள்ளாதவர்கள் அதற்கு பதில் சொன்னோம். அப்ப அடியேன் எழுந்து அவர் வைரவர் கோலத்திலே வந்தார் ஐயா அப்படின்னு சொன்னேன். அது அந்த பதில் சரியான விடை. அதற்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா அப்போ அவர் சொல்லும் போது சொன்னாரு, நீங்க எல்லாரும் திருநீர் பூசி இருக்கீங்க, ஆனா அது எப்படி இருக்குன்னா அந்த வைரவர் கோலத்துல வந்தார்ல அவர் பூசின திருநீர் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு உடனே அவர் திருநீற்றை பிறை சந்திரனை எப்படி ஒரு சின்ன நிலா பொட்டு போல அந்த நெற்றியிலே அடியே நான் விளக்கி சொல்லும் பொழுது சொன்னேன், சுவாமி சூடி இருக்கிற அந்த பிறை சந்திரனை ஒரு சின்ன முழு மதியாக ஆக்கி அதை பொட்டு போல தன்னுடைய நெற்றியிலே தரித்திருந்தார் என்ற குறிப்பினை அன்று படித்தேன், அதையும் சொன்னேன். அப்போ இந்த அளவுக்கு அவர் கேள்வி கேட்ட நுட்பமும் அதுக்கு அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயா அது அழிஞ்சிருச்சு, நாங்க காலையில 6 மணில இருந்து இந்த வேர்வையில அப்படி 10 ஆயிடுச்சு பாருங்க, 9 ஆயிடுச்சு, அதனால நாங்க பூசி இருந்த திருநீர் நல்லா அந்த நல்ல திருநீரை நீரிலே குழைத்து நீற்றினை இட்டுன்னு சொல்லுவாங்க. நீரினை பூசுறதுன்றது சும்மா அப்படி திருநீரை எடுத்து அப்படி பூசிக்கிறதுக்கு பேரு பூசுறது. தண்ணீர்ல குழைச்சு அந்த நீரை பூசிக்கிட்டு அதுக்கு பேரு நீர் இட்டுன்னு பேரு. ஏன்னா அது 5 எழுத்து மந்திரத்தை குரு வாயிலாக நமக்கு உபதேசம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த நீரை குழைத்து அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அந்த முறைப்படி அப்படி இட்டுக்கொள்ள வேண்டும். அது எப்படி இட்டோமோ அது இரவு வரும்போது அது ஓரளவு கரைந்து விட்டது. அப்ப அவர் சொன்னார், நீங்க என்ன பண்ணணும், எப்பொழுதெல்லாம் நீங்கள் வெளியே செல்கிறீர்களோ அல்ல வீட்டில் இருக்கீங்களோ உங்களிடம் அந்த திருநீற்று பை என்று ஒன்று வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பதெல்லாம் அந்த திருநீர் உங்க நெற்றியிலிருந்து விலகி செல்கிறதோ அப்ப அதை எடுத்து உங்க நெற்றியில பூசிக்கொள்ளுங்கள். அதை விட உங்களுக்கு பாதுகாப்பாக வரப்போவது எதுவுமே இல்லை. அது ஒரு கவசம். ஏன்னா இப்போ சிவபெருமான் பூசி இருக்காரு, நமக்கு ரோல் மாடல் நம்முடைய தலைவன் கங்காளன் பூசும் கவச திருநீர். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செல்போன் வச்சுக்கோங்க, நம்ம உறவினர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க, மற்றவர்கள்ட்ட பேசுறது ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. இப்போ விஐபிஸ் ஒரு பெரிய அளவுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கார் வச்சிருக்காங்கன்னா இந்த இடத்துக்கு போக அரசாங்க கார் வச்சிருப்பாங்க, வேற இடத்துக்கு போக அதுக்கு தனி கார் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம சுவாமி அவர் என்ன பூசுறாரோ அதே தான்ப்பா உனக்கும், நான் இதுதான் பூசிக்கிறேன், எனக்குன்னு தனியா நான் எதையும் எடுத்து சேர்த்து சொத்து மாதிரி சேர்த்து வச்சுக்கல, நான் எதை நெற்றியிலே பூசிக்கொள்கிறேனோ அதைத்தானப்பா நீயும் பூசிக்கொள்ள வேண்டும்னு பொது உடைமை தத்துவத்தை எல்லாருக்கும் அதான்ப்பா. மேலும் இந்த திருநீர் பூசுவது எதற்குன்னா, அந்த ஒரு நாள் நீயும் இந்த திருநீரு போல ஆகிவிடுவார், எப்படி பஸ்பமா. அதனால இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்களும் வேரோடு அழிக்கிற சாதனம் தான் இந்த திருநீர். பூச இனியது நீர். அப்ப ஏன் நம்ம பூசிக்க மாட்டோம்? முதல் கேள்வி, அவருடைய முதல் கேள்வி, திருநீரை நாம் ஏன் எப்பொழுதும் செம்மையாக பூச மாட்டேன் என்கிறோம்? அப்போ நம்ம கிட்ட அந்த பை இல்லை, அந்த திருநீற்று பையை உங்களுடைய உடைமையாக வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ வச்சிருக்கோம் கையில. இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில போனோம்னா ஒரு இந்த அலைபேசி இல்லாம எங்கேயாவது வெளில கிளம்புறோமா, அதுக்குன்னு பிரத்யோகமா ஒரு பை வச்சிருக்கோம்ல, அது மாதிரி திருநீற்று பையினை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நெற்றியிலே. ஏன்னா இது நான் பூசிக்கொள்வதால் மட்டுமல்ல, அதை பூசணவங்களை பார்த்தாலும் அது ஒரு அருமையான பேர் இல்லையா? அந்த முத்தி வெரி குட். ஆமா, இந்த மாதிரி திருநீற்று பை காட்டுறாங்க அங்க ஒரு சகோதரி, இந்த மாதிரி திருநீற்று பையை அவங்க எப்போதும் வைத்திருப்பார்கள் போல இருக்கிறது. அப்ப அது ஒண்ணு சொன்னாங்க. அடுத்தது, நீங்கள் எந்த தலத்தில் இருக்கிறீர்களோ அந்த தலத்து திருமுறைகளை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இப்ப மயிலாடுதுறை தலமா, மயிலாடுதுறை தலம்னா மயிலாடுதுறையில இருக்கிறவங்க அந்த தலத்துல திருஞான சம்பந்தர் ஒரு 2 பதிகம் பாடியிருக்காரு, திருநாவுக்கரசர் ஐயா ஒரு பதிகம் பாடியிருக்காரு. அந்த 3 பதிகங்களையும் அட்லீஸ்ட் மனனம் செய்து கொள்ளுங்கள். இல்லைங்க ஐயா, நாங்க இருக்கிற தலத்துல எந்த திருமுறையுமே விண்ணப்பம் செய்யல. அப்படியா? அப்பனா நீங்க திருத்தொண்டர் தொகையாவது மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். மனப்பாடம்னா நானும் ஒரு தடவை சொல்லிக்கொண்டே வாருங்கள். மனமுருக சொல்ல சொல்ல சொல்ல
அது அது தானாகவே மனனமாகிவிடும். நீங்க வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அந்த சொல், அடுத்த சொல் அது தானா வர ஆரம்பிச்சிடும். அப்ப இரண்டாவது கருத்து அவர் சொன்னது, திருத்தொண்டர் தொகையை நீங்கள் அந்த மனப்பாடம் செய்யுங்கள். இதெல்லாம் சொன்னது யாருன்னா 24 குருமகா சன்னிதானத்தின் சார்பாக வந்த தம்பிரான் சுவாமிகள். அடுத்த மூன்றாவது என்ன சொன்னாரு, திருக்கோயில்ல வழிபாடு செய்யும் பொழுது 5 நிமிஷம் தான் நீங்க வழிபாடு செய்றீங்க. அப்படியே போறீங்க வர்றீங்க, ஒரு சல்யூட் அடிக்கிறீங்க, வந்துட்டே இருக்கீங்க. அதோட அந்த நேரத்துலதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் பேசிட்டே வரீங்க. அப்ப அது வழிபாடாகாது. அப்ப என்னங்கய்யா செய்யணும் அப்படின்னா, ஒரு நிறை மாத கர்ப்பிணி 9 மாதம், அடுத்த மாசம் வந்து பிரசவம் ஆக போகுது, அவங்க கையில ஒரு சொம்பு தண்ணீர் இல்ல, எண்ணெய், அவங்க கையில ஒரு சொம்பு எண்ணெயை வைத்து கொண்டு அவர்கள் நடக்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். அப்படின்னா அவங்க எப்படி நடப்பாங்க? ரொம்ப கவனமா, நிதானமா, பொறுமையா. அந்த எண்ணெயை ஊத்திட்டா வழுக்கி விழுந்துருவாங்க இல்லையா? அது போல பணிவாக வளைந்து குனிந்து வழிபாடு செய்ய வேண்டும். முதல்ல அந்த திருக்கோயில் இருக்கிற அந்த திருவீதியை வலம் வர வேண்டும் அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. அதோடு மட்டுமல்ல, அந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிக்க போகிறீர்கள் என்றால், உங்களோட யாராவது வந்து என்ன அந்த அந்த குடும்ப கதை, இந்த கதை, தயவு செய்து நீங்கள் பேசாதீர்கள். வேற கதை நமக்கு வேண்டாம். ஆலயத்திற்குள்ளே சிவனை மட்டுமே பற்றி சிந்திப்போம் அப்படின்னு ஆலயங்கள்லாம் எழுதி போட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த இணைய வாயிலாக இருக்கிற நம்முடைய அடியார்கள், ஏன்னா அருமையான அடியார்கள், ஏன்னா இந்த இந்த வாட்ஸ்அப் இந்த குரூப்ல இருக்கவங்க ரொம்ப அருமையா கவனிப்பாங்க, குறிப்பெடுப்பாங்க. அதனால இதை சொல்றேன். அடுத்தது, பெரிய புராணத்தினை நாளும் படியுங்கள், நுட்பமாக படியுங்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் சொல்றாரு, பெரிய புராணம் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக எடுத்து செல்வதற்கு ஒரு வழிகாட்டி. ஐயா, எனக்கு பெரிய புராணம் எப்படி படிச்சு எப்படி பொருள் கற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை அப்படின்னா, எங்கெங்கே பெரிய புராணம் சொல்லப்படுகிறதோ அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுங்கள். அப்போ எங்க பகுதியில ராஜமாணிக்கம் ஐயா வந்து இணைய வாயிலா பெரிய புராணம் சொல்லி கொண்டு வருகிறார் என்பது அந்த தம்பிரான் சுவாமிகளுக்கு நன்காக தெரியும். அவரும் அந்த இணையத்திலே இணைந்து அவரோட கேட்டுட்டு வர்றாராம். பார்த்துக்கோங்க, சிவசிவா எவ்வளவு பெரிய புண்ணியமான செயல். அப்ப அவர் சொன்னாரு, அந்த ஐயாவோட வகுப்புல எல்லாம் கவனமாக கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப மெனக்கட்டு இதுக்காக பல இடத்துல குறிப்பெல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்காக தரார். சுவாமியே வந்து தர மாதிரி. அப்போ அந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அதை கற்பதோடு இல்லாமல், அதாவது கற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, கற்பதோடு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே அங்க அந்த வரலாறுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு அடியார் வராங்களா, அவங்க வந்து அந்த அடியாரை எப்படி நம்ம முன்ன போய் வரவேற்று அவர்களுடைய திருவடிகளை நன்கு பூசை செய்து மலரிட்டு வழிபாடு செய்து அவர்களுக்கு எந்த முறையிலே அன்னம்பாலிக்க வேண்டும், அந்த 4 வகையாக அறுசுவையோடு, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாழ்க்கையை அந்த அடியார்களுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்றார். அதை விட வேற எதுவும் சிறப்பு கிடையாது. இனி அடுத்து உங்களை எந்த கூட்டத்துல பார்த்தாலும் இப்படிப்பட்ட அடியார்களை அடியேன் வந்து கட்டாயம் பெரிய புராணத்துல இருந்து கேள்வி கேட்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அதனால இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அடியேன் முதல்லயே கொஞ்சம் கரெக்டா தான் குறிப்பெடுத்துட்டு இருந்தேன். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் அந்த நிறை மாத கர்ப்பிணி எப்படி எண்ணெயை வைத்து கொண்டு தன்னுடைய வழிபாடை செய்வாளோ அது போல அடியேன் உட்கார்ந்து ரொம்ப கவனமாக இந்த குறிப்புகளை எடுத்து இறைவன் திருவருளால் இப்ப நம்ம பதிவுக்குள் செல்லலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 31வது பாடல். முதலில் அடியேன் போன வகுப்புல நம்ம 30வது பாடலோட நிறைவு செஞ்சோம். அதாவது சுவாமியோட திருநீல கண்டத்தை, அந்த கண்டத்தை மறைப்பதற்காக அதுல ஒரு அருமையான ஸ்படிக மாலை, அது வெண்பளிங்காலானது, அதை அழகாக சுவாமி அணிந்திருந்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 31வது பாடலை அடியேன் வாசிக்கிறேன். செம்பருதி கடல் அளித்த செக்கர் ஒளியினை அந்தி பம்பும் இருள் செறிபொழுது படர்ந்து அணைந்து சூழ்வது என தம் பழைய கரி உரிவை
கொண்டு சமைத்து அது சாத்தும் அம்பவள திருமேனி கஞ்சுகத்தின் அணிவிளங்க. ஒரு 4 வரிகள்ல எவ்வளவு அழகாக அந்த ஓமைகளை எல்லாம் நமக்கு காட்டி தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்றத பார்த்தோம்னா, சிவபெருமானுடைய மேனி செம்பவள மேனி, அதன் மேல ஒரு சட்டை அணிந்திருக்கிறார், அது யானையினுடைய தோலால் ஆனது. இதுதான் அந்த மெசேஜ். அதை எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. இப்போ நம்ம இந்த இணையத்துல இணைந்திருக்கிற அத்துணை அடியார் பெருமக்களும் நம்ம இப்ப கன்னியாகுமரிக்கு போறோம். கண்களை இறுக மூடிக்கொள்ளுங்கள். இப்போ உங்க மனம் மட்டும்தான் செயல்பட போது. உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு படம். என்ன படம்னா, நம்ம இப்ப எல்லாரும் கன்னியாகுமரி போயிட்டோம். ஓகேவா? நம்ம பஸ் டிக்கெட்டு, கார் எதுவும் எடுக்க வேண்டாம். இந்த மனம் மாதிரி ஒரு விரைந்து செல்லக்கூடிய நவீன வசதி கொண்ட வாகனம் உலகத்திலேயே கிடையாது. அப்போ அந்த மனம் வழியாக நம்ம என்ன பண்றோம்? கன்னியாகுமரி செல்கிறோம். அந்த கன்னியாகுமரி எதற்கு சிறப்பென்றால், அதாவது சூரியோதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்திற்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடம். அங்க போய் பார்ப்பாங்க. பொதுவா இந்த சன்ரைஸ் சன்செட்டுங்கிறது கடற்கரை இடங்கள்ல பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த கடல் சூழ்ந்த இடமான கன்னியாகுமரிக்கு நம்ம இறை வழிபாட்டுக்கும் போவோம், இயற்கையும் ரசிக்கணும் இல்லையா? அங்க இப்போ நம்ம கன்னியாகுமரியில இருக்கோம். கன்னியாகுமரியில நம்ம என்ன போறோம்? மாலை நேரத்துக்கு போயிடுறோம். சாயங்கால நேரம் அருமையான கடல் காற்று வீசுகிறது. அப்போ அந்த சூரியன் கிழக்குல உதித்தது மேற்குல இப்ப மறைய போது அந்த சுற்றி கடல் இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தவர்கள் அதை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். செம்பருதி, பருதினா கதிரவன். அந்த கதிரவன் எப்படி இருக்கிறான்? மிக செம்மையாக இருக்கிறான். அவன் இப்போ அந்த கடல் அளித்த செக்கரொளியினை அவன் மறையும் போது எப்படி இருக்குமா, அந்த சிவந்த சூரியனானவன் கடலுக்குள்ளே செல்வது போல, அந்த கடல்ல குளிக்க போவது போல, கடலில் குளிக்கும் சமயத்தில் தோன்றும் அந்த செவ்வான ஒளி. அப்ப வான் எப்படி இருக்குமா? அந்த ஆகாயம் செவ்வான ஒளியினை பரப்பும். செம்பருதி கடல் அளித்த செக்கர் ஒளி இணை. அது எதற்கு இணை தெரியுமா? அந்த கடைசி அடிக்கு கீழடிக்கு வாங்க. அம்பவள திருமேனி, சுவாமியோட அழகிய பவளம் போன்று அந்த திருமேனியை ஒத்தது. இது யாரோட திருமேனியை பத்தி சொல்றோம் தெரியுமா? வைரவ கோலம் பூண்டு சிவபெருமான் வரும்பொழுது இருக்கிற திருமேனி. அது எப்படி காட்சி அளிக்கிறது? அம்பவள திருமேனியாக, அழகிய பவளம் போன்ற திருமேனி. இப்ப சுற்றி அந்த மாலை நேரத்துல வானத்திலேருந்து அந்த சூரியன் அந்த கடலுக்குள்ள போய் குளிக்கிற மாதிரி அது மறையிறது போது அந்தி வானம் எப்படி இருக்கிறதாம்? நல்ல கருமையா. ஏன்னா மாலை பொழுது முடிந்து விட்டது. கதிரவன் அங்க போய் அந்த அஸ்தமிக்கும் பொழுது மாலை பொழுது முடிந்து அடுத்தது அந்தி பொழுது, இரவு பொழுது ஆரம்பிக்கும் நேரம் அது. அப்ப சுற்றுப்புறம்லாம் எப்படி இருக்கும்? அந்தி பம்பும் இருள் செறி பொழுது. பம்பு இருள்னா எப்படி இருக்கும்? கருமையா இருக்கும் சொல்லுவோம். அதுவும் எப்படிப்பட்ட கருமையா? பம்பும் இருள், நல்ல ஒளி மிகுந்த கருமையா. இப்ப உதாரணத்துக்கு சாதாரணமா ஒரு பெண் பார்க்க போகும்பொழுது பொண்ணு எப்படி இருப்பா? கருப்பா இருப்பா அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். என்ன கலர் கருப்பு? காக்கா கலர்ல இருப்பாங்க அந்த பொண்ணு அப்படின்னா, காக்கா எவ்வளவு கருப்பு? அதை விட அதற்கும் கருமை சேர்த்தது போல இங்க இருக்கான் இருள். இந்த இருள்னு சொல்லும் பொழுது சாஸ்திரத்துல ஒரு கருத்து வரும். இருள்ங்கிறது இருளாவது தன்னை காட்டும். ஆனா இந்த ஆணவ மலம், மூல மலம், அது தன்னையும் காட்டாது. அப்படி நம்மளை அழுத்திருமா இந்த உலக பாசங்கள்ல கொண்டு போய். இந்த ஆணவ மலம் அது ஒரு பாசத்து பதி பசு பாசம். இந்த பாசத்துல ஒரு கூறு தான் இந்த ஆணவம். ஆணவம் கண்மம் மாயை. இருள் தன்னையாவது காட்டும், ஆணவம் தன்னையும் காட்டாது. அப்படிப்பட்ட மூல மலம் அது
அது இருளினும் செறிவான ஒளி. இருளை இன்னும் இருளா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்குமோ அது போல இந்த இடத்துல பம்பும் இருள். பம்பும்னா நல்ல ரொம்ப அடர்த்தியான செறினாலும் அடர்த்தி. அப்படி இருட்டானது ஒரு போர்வையா படர்ந்து அணிந்து சூழ்வதென. இப்ப என்ன சொல்ல வராரு நம்ம தெய்வ சேக்கிழார், சூரியன் அஸ்தமிக்கும் போது அந்த செவ்வான ஒளியினை அந்த ஆகாயம் பரப்புகிறது. அதனை ஒத்து நம்முடைய இந்த வைரவர் எப்படி வர்றாரு, செம்பவள திருமேனியா வர்றாரு. அவர் ஒரு அந்த நேரத்துல மேகம் எப்படி இருக்கும்னா ரொம்ப இருளா இருக்கும். அந்த இருளும் ரொம்ப செறிவான இருள். செறிதல் அப்படின்னா அடர்த்த இருள். அப்போ அது எதை ஒத்தது இருக்கிறது அப்படின்னா அதுக்கு மூன்றாவது அறிக்கைவாங்க, தம் பழைய கரி உரிவை கொண்டு சமைத்து அது சாத்தும். கரி என்ற சொல் யானையை குறிக்கும். எதை வச்சு, கருப்பா இருக்கிறதுனால அது கரியா அப்படின்னா இல்லப்பா, கரத்தை உடையதால் அது கரி. யானைக்கு மட்டும்தான் கரம் இருக்கும், அதனால அது கரி. அந்த கரியை உரித்தவர். அதுக்கெல்லாம் நம்ம அந்த சிவமகாபுராணங்கள்லாம் வாசிச்சவங்களுக்கு தெரியும். அந்த யானை கயாசுரன் ஒரு அசுரன். அவன் யானை வடிவம் கொண்ட அசுரன். அவன் தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் பல இன்னல்களை கொடுத்தான். அதோட அவன் வரம் பெற்று வேற இருந்தா அவனை யாராலையும் அழிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு வரம். அப்போ கடைசியா சிவபெருமான் ஒருவரால் மட்டும்தான் முடியுங்கிற நிலை. அப்ப சுவாமி என்ன பண்றாரு, ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். அப்படி அவருடைய உருவம் விஸ்வரூபம் எடுத்து அந்த கயாசுரன்கிற அந்த அசுரனை, அவன் யானை வடிவம் கொண்டவன், அவனை அழிக்கிறாரு சுவாமி விஸ்வரூபம் கொண்டு. அவனை அழிக்கும் பொழுது சுவாமியோட மேனில பிரகாசம் எப்படி இருக்கான், 1000 கோடி சூரிய பிரகாசம் போல இருக்கிறதா. இப்ப ஒண்ணும் இல்ல, மத்தியானம் 12 மணிக்கு ஒரே ஒரு சூரியனோட அனலையே நம்மளால தாங்க முடியல. வெளியில போனா வேர்க்குதுன்னு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்துடும். எதையாவது ஃபேனை போடுங்க, ஏசியை போடுங்க அப்படிங்கிறோம். ஆனா சுவாமி அந்த கயாசுரன்கிற அசுரனை அழிக்கும் போது அவர் எப்படி அவருடைய மேனி இருந்ததுன்னா 1000 கோடி சூரியன்கள் பிரகாசமாக வந்தது போல அவருடைய உடம்புல இருந்து அந்த மாதிரி ஒரு பிரகாசம் வந்துதான். பக்கத்துல இருந்த அந்த உமையம்மை அஞ்சுறாங்களாம். அப்பா எப்படி இவ்வளவு, ஒண்ணும் இல்ல 4-5 லைட்டை போட்டா நம்ம கண் அப்படி கூசும்ல. அப்ப பக்கத்துல இருக்க தேவர்கள்லாம் அந்த அனல் தாங்க முடியாம துடிக்கிறாங்க புழுவா. அம்மையே கண்ணால எல்லார் கண்ணும் ஒளி இழந்து விட்டதாம், பார்வை குருடர்களாக ஆகிவிட்டார்களாம். என்ன செய்வது? அப்போ சுவாமி கருணாமூர்த்தி தயை கூர்ந்து நீங்க ஏதாவது பண்ணி இந்த பிரகாசத்தை நிறுத்துங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சுவிட்சை போட்டா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். சுவாமி இல்லை. அப்ப என்ன பண்றாரு, தான் உரித்த அந்த யானையோட தோலையே தன்னுடைய மேனியில அவர் போர்த்தி கொள்கிறார். தான் உரித்த அந்த யானையோட தோலையே, அந்த யானை தோல்லாம் கடுமையான விஷமானதா இருக்குமா. எங்கள் பகுதியில மருத்துவர் ஐயா உங்களுக்கு திருமந்திரம் எடுக்கிறார் இல்லையா, அவர் அடிக்கடி சொல்லுவாரு, மருத்துவர் மருதப்பனையா சொல்லுவாரு, அந்த யானை தோல் நம்ம மேல பட்டு அதை நம்ம போத்திக்கிட்டோம்னா இறந்தே போயிடுவோமா, அவ்வளவு விஷமா. ஆனா சுவாமி அவர் எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவர். ஏன்னா ஆளாலத்தையே கண்டத்துல வச்சுக்கிட்டு ஒண்ணுமே சுவாமி பத்திரமா வச்சுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட விஷயத்தையே, கொடிய விஷயத்தையே. இப்போ இந்த யானையோட தோல் விஷமானதான், மற்றவர்கள் போர்த்தி கொண்டால் இறந்து விடுவார்கள். ஆனா இறப்பு பிறப்பு இதெல்லாம் இல்லாத சிவபெருமான் அல்லவா, அதனால சுவாமி அதை போத்திக்கிறாராம். தம் பழைய கரி உரிவை, அதான் அப்ப ஒரு யானையோட தோல் இருந்துச்சு இல்லையா, அத இப்ப தோலை என்ன பண்ணிட்டாங்களாம், சமைத்தல்னா நமக்கு தெரியும், காய்கறிகளை பக்குவப்படுத்துதல் தான் சமையல். இப்ப சுவாமி என்ன பண்றாரா, அந்த போர்வையை சமைத்து பக்குவப்படுத்தி ஒரு சட்டையா மாத்துறாராம். என்ன சட்டை அது, எங்க இருக்குங்க ஐயா சட்டைங்கிற சொல் எங்க இருக்கு, திருமேனி கஞ்சுகத்தின், கஞ்சுகம் அப்படின்ற சொல் கஞ்சுவம் அப்படின்னா சட்டை. அப்போ அந்த யானை தோலை சட்டையா மாத்தி
அதை தன்னுடைய திருமேனியில போட்டுக்கிறாராம். சுவாமி சட்டை போடணும்னா பட்டாடை இருக்கு, பொன்னாடை இருக்கு, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல அவர் யானையை அழிச்சப்ப வந்ததுல அந்த தோலையே சட்டையா மாத்தி போட்டுக்கிறாரு. அந்த சட்டை எப்படி கருப்பா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி இந்த கடல் வந்து அந்த அந்த இதுக்குள்ள போகும்பொழுது அதை சுத்தி இருந்த இருட்டு எப்படி இருந்ததோ அவர் போட்டிருந்த சட்டை அந்த அளவுக்கு கருமையாக இருந்தது அப்படிங்கிறது இங்க கருத்து. அதுதான் நம்ம திருநாவுக்கரசரையா பெருமான் சொல்லும் பொழுது, சிவன் என்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என போற்றினார் நம்முடைய திருநாவுக்கரசர். செம்மேனி, சிவபெருமானாலே செம்மேனி தான். அதுதான் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வந்த வைரவர் செம்மேனியா இருந்திருக்கிறாரு. தன்னுடைய சட்டை வந்து ஒரு கருப்பு சட்டையை போட்டிருக்கிறாரு. அதுதான் அந்த யானை தோலை, அது பழைய யானை, ஏன்னா மிந்தி உரிச்சார்ல, அதை பக்குவப்படுத்தி இன்னைக்கு ஒரு சட்டையா போட்டுட்டு கீழே எங்க வராரு, நம்ம திருச்செங்காட்டங்குடிக்கு வராரு. 31வது பாடலை இந்த அளவோடு நாம் விளக்கம் கண்டிருக்கிறோம். எனக்கு அடியார் பெருமக்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் என்னன்னா, அடியேன் சொல்வதுதான் முடிந்த முடிவெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு பக்குவத்துல நீங்க படிச்சீங்கன்னா இந்த விளக்கம் புரியும். இன்னும் நீங்க இதே திரும்ப திரும்ப படிச்சு இதை விட இன்னும் அடியேன் சொல்ற உரை வந்து சைவ சித்தாந்தத்துல மேன்மை பெற்றவர், சைவ சித்தாந்த சரபம் அப்படின்ற பட்டம் வாங்கிய கு. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். அவர் இங்க தர்மபுரத்துல தான் பயின்றாரு. அவர் தான் இந்த தர்மபுரத்துல எல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்த நிறைய பேருக்கு அவர் ஆசானா இருந்திருக்கிறாரு. அந்த தர்மபுர ஆதீன வெளியீடு தான் அடியன் வந்து விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதை வைத்து இன்னும் சிறப்பா இதை விட இன்னும் நிறைய விளக்கம் வேணுமா அப்படின்னா, CKS ஐயா, சிவகவிமணி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட CKS ஐயான்னு சொல்லுவாங்க. அவருடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலுக்கும் அது விளக்கம் போயிட்டே இருக்கும். இது அடியேன் சொல்ற விளக்கம் மேலெழுந்த வாரியான விளக்கம். அந்த மேலெழுந்த வாரியான விளக்கத்திற்கே நம்ம இப்போ 5வது அமர்வு 6வது அமர்வுன்னு போயிட்டு இருக்கோம். ஐயாவோட விளக்கத்தை படிச்சீங்கன்னா அப்படியே மூழ்கிடுவீங்க, அந்த கடல்ல மூழ்கி முத்தெடுப்பது போல. அதனால வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் அந்த CKS ஐயாவோட விளக்கத்தை பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் விளக்கமா இருக்கும். அதனால நீங்க படிக்க படிக்க இந்த திருமுறைகளிலே ஆழமாக செல்ல செல்ல நிறைய புதுமையான கருத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. திருவருளும் குருவருளும் அதற்கு துணை நிற்கும். சரி, 32வது பாடல்ல என்ன சொல்லி இருக்கிறாரு நம்ம சேக்கிழார் பெருமான்? மிக்கு எழும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென அக்குமணியால் சன்னவீரமும் ஆரம் வடமும் கைக்கு அணிகொள் வலைச்சரியும் அரைக்கடி சூத்திர சரியும் தக்க திரு காசரியும் சாத்திய ஒன் சுட தயங்க. இதாங்க பாடல், 32வது பாடல். ஒண்ணுல ரொம்ப சுவாமி என்னென்ன அணிகலன்களை அணிந்திருந்தாருங்கிறது இந்த 32வது பாடலுடைய விளக்கம். போன பாடல்ல என்ன பார்த்தோம்? சிவபெருமான் செம்மேனியம்மானாக இருந்தார். அவர் யானை தோலை கொண்டு ஒரு சட்டையை சமைத்து கொண்டு வந்து அதை போட்டுட்டு வந்தாரு. அந்த சட்டை யானைத்தோல் கலர்ல இருந்தது. அதான் நமக்கு போன பாடலுக்கான விளக்கம். இந்த பாடல் அவர் என்னென்ன அணிகலன்கள் எல்லாம் அணிந்திருக்கிறார் என்று பார்ப்போம். மிக்கு எழும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென்ன? அந்த வைரவ கோலத்திலே சிவபெருமான் வந்திருக்கிறார் இல்லையா, அவருடைய திருமேனியிலே அக்குமணியால் சன்னவீரமும், அக்குமணினா நமக்கு தெரியும், எலும்பு மணிகளை கோர்த்த அந்த மாலை, எலும்பு மணிகளால் அமைந்த மாலை தான் இந்த அக்குமணி. அதனால் சன்னவீரமும், அந்த சன்னவீரம்ங்கிறது வெற்றி மாலை. சன்னவீரம்னா வெற்றி மாலை. அக்குமணியால் சன்னவீரமும், எலும்பு மணிகளால் அமைந்த வெற்றி மாலை. ஆரம் நமக்கு தெரியும், கழுத்துல நல்லா இப்படி போட்டிருக்கோம் இல்லையா ஆரம். அது வந்து கழுத்திலே அந்த இதெல்லாம் இங்க போடுற ஆபரணங்கள், அந்த மார்பிலே
விளங்குகின்ற ஆபரணங்கள். ஆரம். அடுத்தது வடம். ஆரம்னாலும் மாலை தான், நமக்கு தெரியும். அது பவள மாலையா இருக்கலாம், என்ன மெட்டீரியல்னு போட்டார்னு தெரியல, ஆனா மாலை அணிந்திருக்கிறார், அது ஆரம். அடுத்தது வடம். வடம்ங்கிறது மணிவடம், மணிகளால் அமைந்த ஒரு வடம், அதுவும் அணியத்தக்கன, மார்பிலே அணியத்தக்கன. அடுத்தது கைக்கு அணிகொள் வளை சரியம், கையில அணிந்திருக்கிற வளையல். அந்த வளையல் என்ன சுவாமி? அந்த வளை விளங்க கங்கணம், அந்த கைகளுக்கு அணியும் கங்கணங்களும். கையில கங்கணம்னா அப்ப ஆண்கள் போடக்கூடியது. அடுத்தது கடி சூத்திரம், அரைஞான். இடுப்புல அந்த அரைங்கிற பகுதி அந்த இடுப்பை காட்டும், அதுல அரைஞான் அதை அணிந்திருக்கிறார், அதுதான் கடி சூத்திரம். அடுத்தது தக்க திருக்கார்ச்சரியும், காலிலே அணியக்கூடிய அந்த அணிகலன்கள். இதெல்லாம் மிக்கிழும் அன்பர்கள் அன்பு. அதாவது சிவபெருமான் மேல அடியார்கள் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள்னா, அந்த அன்பே இந்த ஆபரணங்களாக விளைந்ததாக நம்முடைய பெருமான் சேக்கிழார் பெருமான் சொல்றார். இப்போ அவரு எலும்பு மணி அணிஞ்சிருக்கிறாரா, எலும்பு மணிகளால் ஆன மாலை அணிந்திருக்கிறாரா, அது என்னன்னா அடியார்களுடைய அன்பே அந்த மாலையாக. இப்ப கையில அந்த வளையல்கள் அணிந்திருக்கிறாரா, அது ஒரு அன்பு. அந்த அடியார்களுடைய அன்பே சுவாமி மேல அவர் பூண்டிருக்கிற அத்தனை அணிகலன்களாக விளங்கியது போல இருந்தது அப்படின்னு சொல்லி, ஒன் சுடர் தயங்க, தயங்கன ஒளி வீச. இவ்வளோ அணிகலன்களை அணிஞ்சிட்டா சிவபெருமானே செம்பவள மேனி, எப்படி பிரகாசமா தக தக தகதகன்னு இருப்பாரு. இவர் போட்டிருக்கிற அணிகலன்கள்லாம் மணியால் ஆனதுங்கிறாங்க, முத்தால் ஆனதுங்கிறாங்க, எல்லாமே ரொம்ப நல்ல பிரகாசிக்கக்கூடிய மணிகள். அப்ப இவ்வளவு மணி அணிகலன்கள்லாம் அவர் அணிந்திருக்கிறத பார்த்தா அப்படியே ஒரு தேஜஸுடைய உருவம், பிரகாசமா. அந்த ஒளி தயங்க, அதுதான் தயங்க, நல்ல ஒளி வீசுமாறு அவருடைய உருவம், அந்த உருவத்திலே அவர் அணிந்திருக்கிற அணிகலன்கள் காட்சியளிக்கிறது. இந்த அணிகலன்கள்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் அடியவர்களுடைய அன்புதான் அணிகலன்களாக விளைந்தது. அந்த திருமேனி விளைந்ததென அப்படின்னு முதலடியில ஈற்றுல ஒரு சொல் வருது பாருங்க. அடியார்கள்லாம் சுவாமி மேல அன்பு வச்சிருந்தாங்களா, அந்த அன்பு தான்ப்பா அவர் அங்கங்க போட்டிருக்கிற அணிகலன்களா. அது அக்குமணியா இருக்கட்டும், ஆரமா இருக்கட்டும், வடமா இருக்கட்டும், வடம் மாரம் எல்லாமே மார்பிலே அணியக்கூடிய அணிகலன்கள். மணி வடம்னு அது சொல்லுவாங்க. கைக்கு அணிகொள் வளை சரியும்னா கையினை அழகுபடுத்தக்கூடிய அந்த கங்கணங்கள் எல்லாமே ஒளி வீசுகிறது. ஏன்னா சூடி இருக்கிறது சிவபெருமான், அவருடைய ஒளி ஒருபுறம். அணிகலன்கள் அது பல வேறு மணிகளால் ஆனதால் அந்த ஒளி ஒருபுறம். அப்ப எல்லாமே பிரகாசமாக காட்சியளிக்கிறது. இது 32வது பாடல். 33வது பாடலுக்குள்ள நாம செல்வோம். பொருவில் திருத்தொண்டர்க்கு புவிமேல் வந்து அருள் புரியும் பெருகு அருளின் திறன் கண்டு பிரான் அருளே பெனுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர் என மறை பூண்டு அறைவன போல் திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செல ஒளிப்ப. இப்ப கீழே இருக்கிற அடிக்கு வாங்க, அந்த இடத்துல அன்வயப்படுத்திக் கொள்வோம். 3வது அடியில இருக்கிற ஈற்றுச்சீர், மறை பூண்டு அறைவன போல். மறைகள்லாம் குறிக்கொண்டு கூறுவன போல, வேதங்கள்லாம் ஏதோ ஒரு வேதத்தை ஓதுவது போல அவர் திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செல ஒளிப்ப. திருவடியில அவர் திருச்சிலம்பு அணிந்திருக்கிறார். அந்த சிலம்புகளோட ஒளி எல்லா திசைகளிலும் செல்லுமாறு ஓங்கி ஒலிக்கிறதா. அந்த சிலம்பினுடைய ஓங்கி ஒலிக்கும் குரல் மறைகள் ஒலிப்பது போல இருக்கிறதாம். வேதங்கள்லாம்
ஏதோ வேதத்தினை இசைப்பது போல இருக்கிறதா. என்ன சொல்லுது அந்த வேதங்கள்லாம் அப்படின்னா, அதுக்கு முதலடிக்கு வாங்க. பொருவில் திருத்தொண்டர்க்கு புவிமேல் வந்து அருள் புரியும் பெருகு அருளின் திறம் கண்டு பிரானருளே பெறுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர்னு சொன்னது போல இருந்ததா. பொருள், பொறுதல்னா ஒப்புமை. பொருள் அப்படின்னா தொண்டருக்கு ஒப்புமையே கூற முடியாதான். அந்த ஒப்புமை கூற முடியாத தொண்டரான சிறு தொண்டருக்கு இப்போ உலகத்திலே வந்து அருள் செய்யும். இப்போ யாருக்கு ஒப்புமை சொல்ல முடியாது? சிறு தொண்டர். அவர் வந்து அவருடைய ஒப்புமையை யாரோடையும் ஒப்புமை கூற முடியாத திருத்தொண்டர். அவருக்கு சிவபெருமானே புவி மேல வந்து அருள் புரியும். எப்படி அருள் புரிய போறாரு? பெருகு அருளின் திறம் கண்டு பிரானருளே பெறுவீர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துதான். பெருகிய அருளின் தன்மையை கண்டு இறைவரின் திருவருளையே விரும்பி போற்றுவீர். இந்த இடத்துல பிரான் அப்படின்ற சொல் பொதுவா பிரான்னா தலைவன், எப்பொருட்கும் இறைவன், கடவுள், சிவன் அப்படிங்கறதெல்லாம் பொருள். இந்த இடத்துல இறைவர் அப்படிங்கிறது தான் பொருள். இறைவனோட திருவருளை பேணுவீர் அப்படின்னு அந்த திருச்சிலம்பு சொன்னது போல இருந்ததா. அன்பின் வழி நிற்பீர். ஏன்னா சிறு தொண்டர் அன்பின் வழி நின்றுதான அடியார்களை எல்லாம் பேணுகின்றார். சிவன் அடியார்களை எந்த வழியிலே நின்று பேணுகிறார்? அன்பின் வழி நிற்பீர், அந்த வழியிலே பேணுகின்றார். அப்படி வளர்கின்ற அன்பின் வழியில் நிற்க கடவீர் என்று யார் சொன்னது? அந்த திருச்சிலம்பு அப்படி ஒலிக்கிறது. அது எது சொல்வது போல இருக்கிறது? மறைகள் குறிக்கொண்டு கூறுவன போல அது ஒலிக்கிறது. இது எங்கே ஒலிக்கிறது? எல்லா திசைகளிலுமே ஒலிக்கிறது. எதை ஒலிக்கிறது? அன்பின் வழி நிற்பீர், வளர்கின்ற அன்பின் வழியில் நிற்க கடவீர் என்று சொல்வது போல பிரான் அருளே பேணுவீர், இறைவனோட அருளை பேணுங்கள்னு சொன்ன மாதிரி அந்த சிலம்பெல்லாம் ஒலித்ததாம். யார் அதை பூண்டிருந்தார்? அத நம்ம வைரவ கோலத்திலே இருந்த நம்முடைய சிவபெருமான் பூண்டிருந்தார். இது 33வது பாடல். இந்த 33வது பாடல் அன்பை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. அன்பின் வழி நிற்பீர்னு. அடியனுக்கு திருக்குறள் தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதினது. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயர்நிலை, அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு முதலாக அதன் வழி நின்ற உடம்பே உடம்பானது. நம்ம உயிர்னு பார்த்தோம் என்றால் அது அன்போட அந்த உயிர் கலந்து இருக்கணும். அப்பதான் அது உயிர். அந்த உடம்புக்கான பயன் அதான். இந்த உடம்பு அடியேன் பெற்ற பயன் என்ன? எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும். அப்பதான் இந்த உடம்பு உயிர் பெற்ற நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும். இல்ல அன்பே இல்ல அக்தில்லாருக்கு அடுத்த கண்டிஷன் சொல்றாரு. அன்பே இல்லப்பா அக்தி இல்லாருக்கு. அப்ப என்ன அப்படின்னா உடம்பு என்பு தோல் போர்த்த. அது வெறும் ஒரு தோலை அந்த எலும்புல சுத்தி போத்தன மாதிரியா. ஆனா உயிர் இல்லாதவன்னு அவனை சொல்லுவாங்களாம். யோசிச்சு பாருங்க, உடம்புல உயிர் இல்ல, அன்பு இல்லைன்னா உயிர் இல்ல. அப்ப அந்த உடம்பு எதற்கு சமம்? பிணத்திற்கு சமம் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். இந்த பாடலை நம்ம என்ன கத்துக்கணும்? எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பினை செலுத்த வேண்டும். ஏன்னா நம்ம திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காரு, அன்பின் வழி அது உயிர்நிலை. இந்த உடம்பு பெற்றதனுடைய நோக்கம் என்ன? இந்த உயிர் அன்பினோடு இணைந்து அடுத்த உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வருந்தணும், கருணை காட்டணும். ஏன்னா நம்மளுடைய பெருமான் பெருங்கருணை பேராளன், அவனுடைய அடியார்கள் நாம். அடுத்த ஒரு உயிர் துன்பப்படுகிறது என்றால் அந்த துன்பத்திலே மகிழ்ச்சி அடையக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? கருணை காட்ட வேண்டும். அப்படி நான் அன்பே இல்லாம இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் திருக்குறள் நிறைய எழுதியிருக்காரு. இந்த திருக்குறளே அவர் அதை சொல்லிட்டாரு. அக்திலாருக்கு, அன்பு இல்லாதவருக்கு
என்பு தோல் போர்த்த உடம்புங்கிறத மாத்தி சொல்றாரு பரிமேலழகர் உரை கொடுக்கும் போது. உடம்பு என்பு தோல் போர்த்த, அது அது வெறும் உடம்பு மட்டும்தான், அதுல உயிரே இல்ல, அது பிணத்திற்கு சமம். அன்பு இல்லாதவன் பிணத்திற்கு சமமானவன் அப்படின்னு பரிமேலழகர் ஐயா உரை எழுதும் பொழுது நமக்கு நம் நெற்றியில அடிப்பது போல சொல்கிறார். நம்ம பொதுவா நம்ம இங்க இருக்கிற அனைவரும் அன்புதான் நம்ம நிலை நிறுத்துகிறோம். ஆனா இந்த இந்த திருத்தொண்டர் புராணம் சிறுதொண்டர் வாயிலா நம்ம என்ன கத்துக்கிறோம், அவர் எப்படி அன்பு பூண்டு இருந்தார் அடியார் பெருமக்களிடத்து, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த அன்பை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கிறாரு. 34வது பாடல். அயன் கபாலம் தரித்த இடத்திருக்கையால் அணைத்த வயம் கொளி மூ இலை சூலம் அணி திருத்தோள் மிசை பொலிய தயங்கு சுடர் வளத்திருக்கை தமருகத்தின் ஒளி தழைப்ப பயன் தவத்தால் பெரும் புவியும் பாத தாமரை சூட. இப்போ சுவாமி என்ன வச்சிருக்கிறாரு, அயன் பிரம்மனுடைய தலைய, அவர் பலி ஏற்பார் இல்லையா, அப்ப கையில ஒரு பிச்சை பாத்திரம் வச்சிருப்பார், அது ஒரு மண்டையோடு. யாரோடது? அயனோடது. அயன் யாரு? பிரமன். பிரமனின் அந்த கபாலத்தை தரித்த இடக்கை, இடது திருக்கை, சிவபெருமானுடைய இடது திருக்கையில பிரம்மனுடைய அந்த மண்டை, அந்த கபாலம் மண்டை ஓடு இருக்கும். வலது திருக்கை, அந்த இடது கையிலேயே அணைத்த நல்ல ஒரு ஒளி விளங்குமாறு அந்த முத்தலை சூலம் அந்த திருத்தோள் இருக்கும். அதன் திருத்தோள் மேல் பொலிய, மிசைனா ஏற்கனவே அடியேன்னு சொல்லியிருக்கிறேன், மிசைனா மேல, அந்த திருத்தோள் மேல் பொலிய தயங்கு சுடர். தயங்கு அப்படிங்கிற சொல் எதை குறிக்கிறது என்றால் நல்ல ஒளி வீசக்கூடிய பிரகாசமா இருக்கா அந்த முத்தலை சூலம். அடுத்தது இந்த வலது திருக்கையில என்ன வச்சிருக்கிறாரா? தமருகம். தமருகத்தின் ஒளி தழைப்ப. தழைப்பன்னா பாருங்க, நாளும் வளர. அப்படி ஒளியை வலது திருக்கையில் தமருகத்தின் ஒளி ஒளிக்க. அடுத்தது 3வது என்ன சொல்ல வராரு? பயன்தவத்தால் பெரும் புவியும் பாத தாமரை சூட. இந்த நிலமா பூமி மாதா, அவ போன பிறவில ஏதோ பிறவிகளிலே அவள் பெரும் தவம் செய்திருக்கிறாளாம். அந்த தவம் செய்ததால் தான் சுவாமியோட அந்த திருவடி தாமரைகள் அவள் சூடிக்கொண்டாளாம். பாத தாமரை சூட. ஏன்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் கைலாயம். அவர் யாருக்காக இங்க கீழே இறங்கி வராரு? நம்முடைய சிறு தொண்டருக்காக, அவருக்கு அருள் செய்யும் பொருட்டு இந்த நில உலகத்திற்கு வருகிறார். இப்போ தேவர்கள்லாம் வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அவர்களும் இங்குதான் ஆகணும். அங்க கிடையாது சுவாமி, இங்க நம்ம ஆலயங்களில் தான் அவர் எழுந்தருள் இருக்கிறார். இங்க நேர்லயே வராரு, வைரவ கோலம் பூண்டு சிறுதொன்றை பார்க்க வராரு. அப்ப இந்த பூமி மாதா எவ்வளவு பெரிய தவம் செஞ்சிருக்கணும். ஏன்? சிவபெருமானின் அந்த திருவடி தாமரையை சூடிக்கொள்ள அப்படின்னு இந்த பாடலுடைய விளக்கம் அமைகிறது. அடுத்தது, அருள் பொழியும் திருமுகத்தின் அணி முறுவல் நிலவு எரிப்ப மருள் பொழி மும்மலம் சிதைக்கும் வடிசூலம் வெயில் எரிப்ப பொருள் பொழியும் பெருகு அன்பு தழைத்து ஓங்கி புவி ஏத்த தெருள் பொழில் வன் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார். இப்ப கன்னியாகுமரியில இப்ப திருச்செங்காட்டங்குடி வந்துட்டோம். சன்செட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்ப எங்க வந்துட்டாரு சுவாமி? வண்டமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார். அவர் முதலடியில என்ன சொல்றாங்க பாருங்க, அவருடைய திருமுகம் எப்படி இருக்கிறதா? அருள் பொழியும் திருமுகம். அருள் பொழியும் அந்த திருமுகத்திலே ஒரு புன்னகை இருக்கான். அந்த புன்முறுவல் எதை ஒத்திருக்கிறது? நிலவை போன்று. எப்படி நிலவு? நிலவோட ஒளி குளிர்ச்சியா இருக்குமா? நிலவு பொழியுது, இரவு பொழுதுல ஆகாயத்துல நிலவு இருக்கு, அதோட ஒளி, அது கிரணங்கள் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியை பரப்பும். அந்த நிலவு எரிப்ப அந்த நிலவினுடைய ஒளியை ஒத்து இருக்கிறதா
நம்முடைய சிவபெருமானின் அந்த முறுவல், புன்முறுவல். அப்படி குளிர்ந்த ஒளியினை அது வீச மருள் பொழி, மருள்னா மயக்கம். இந்த பதிபசு பாசத்துல பதி நமக்கு தெரியும் சிவபெருமான், இறைவன், அவன் ஒருவன். பசுங்கிறது உயிர்களாகிய நாம். பாசம் அப்படிங்கிறது அந்த மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. அது எல்லாம் நமக்கு என்னத்தை தரும்? மயக்கத்தை தரும். அதுதான் மருள் பொழி மும்மலம். அந்த மயக்கத்தை யாரால் அழிக்க முடியும்? சிவபெருமானோட ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, நானா இந்த மானவம், கண்மம் இதெல்லாம் நானே போய் அழிச்சிடுவேன், அழிக்க முடியாது. சுவாமி மனசு வச்சு இந்த மலத்தை எல்லாம் அவர் நீக்க முடிந்தால்தான் நீக்க முடியும். அப்படி அந்த மலம் சிதைக்கும் அந்த வடி சூலம், அந்த அவர் கையில ஏந்திருக்கிறார் இல்லையா, அந்த முத்தலை சூலம், அதெல்லாம் இந்த மலத்தை சிதைப்பதற்காக அவர் தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கிறார். அது எப்படி இருக்கான்? வெயில் எரிப்ப. அதனுடைய பிரகாசம் எப்படி? வெயில் கதிரவன் அப்படி பளிச்சுன்னு பிரகாசமா இருக்கும் இல்லையா, அந்த ஒளியை ஒத்திருக்கிறதா. மயக்கத்தை மிக செய்யும் மும்மலங்களின் வலிமையை போக்கும் கூரிய சூலம் என்ன ஒளிய வீசுதான்? வெயில் ஒளியை வீச. பொருள் பொழியும் பெருகு அன்பு தழைத்து ஓங்கி புவி ஏத்த. பொருள் பொழியும் எது? உண்மை. உண்மை பொருளை விளக்கும். பெருகும் அன்பு தழைத்து ஓங்கி, மேலும் மேலும் தழைத்து ஓங்கி புவி ஏத்த இவ்வுலகம் போற்ற. தெருள் பொழி வண்டமிழ் நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார். தெருள்னா அறிவு. அந்த அறிவு விளக்கம் செய்யும் வன்தமிழ் நாடு, வண்ண வளமையுடைய அந்த தமிழ்நாட்டிலே, அதுவும் எந்த பகுதி? திருச்செங்காட்டங்குடியினை அடைந்தார். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த 11 பாடல்கள். எந்த பாடல்கள்ல இருந்து அவரை ஒவ்வொன்றா விளக்கிட்டே வந்தோம் பாருங்க. அத்தனை அந்த 11 பாடல்களும் ஒரே முடிவின. இது வரைக்கும் சொன்னாதான் அதனுடைய அத்தனை பாடல்களும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சிவபெருமான் வைரவ கோலத்துல வந்தப்ப அவர் எந்தெந்த பொருட்களை அணிந்திருந்தார், எதை சூடி இருந்தார், அவர் எப்படி இருந்தாரு, இதெல்லாம் நம்ம மிக விளக்கமாக இந்த அளவுல பார்த்தோம். இப்ப இது வரைக்கும் ஒரு முடிவின. இனி நம்ம 36வது பாடலுக்குள்ளே செல்ல வேண்டும். அந்த 36வது பாடல் சுவாமி என்ன பண்ணுவாரு? தண்டாதது ஒரு வேட்கை பசியுடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினவி கடிதனைந்து தொண்டானார்க்கு என்னால் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்குள்ளாரோ என்ன? இந்த பாடலை அடியேன் விளக்கணும். அதற்கு முன்னால இறைவன் ஒவ்வொரு காரணம் நோக்கி திருவேடங்களை புனைந்து கொள்கிறார். இந்த திருவேடங்கள்லாம் அடியாரின் பொருட்டு தான் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். சுவாமிக்கு நடிக்கணும் இல்ல ஒரு வேடம் போட்டுக் கொள்கிறோம் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்புறம் ஏன் இந்த திரு அவதாரங்கள், இந்த திரு வேடங்கள்னா, திருவிளையாடற் புராணத்துல சுவாமி ஒரு 64 திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருப்பார். அத பரஞ்சோதி முனிவர் அருமையா அருளி இருப்பார். அதுலயும் அதுல 3 காண்டம் இருக்கும். திரு ஆலவாய் காண்டம், மதுரை காண்டம், இன்னொரு காண்டம். அப்போ அதுல பண் சுமந்த படலம் அடியேன் பார்க்க போறது. ஏன்னா இந்த வேடத்தை பத்தி சொல்லணும். அப்ப அந்த 64 திருவிளையாடல்ல ஒரு விளையாடலான இந்த மண் சுமந்த படலத்தை பத்தி இதுல பேசுறாங்க. அதுல அதை அருளியவரும் பரஞ்சோதி முனிவர் தான். இந்த திருவிளையாடல் புராணத்தை அருளியவரும் பரஞ்சோதி முனிவர் தான். இந்த பரஞ்சோதி முனிவருக்கும் இப்ப நம்ம வகுப்புல நம்ம எடுக்கிறோம் இல்லையா திருத்தொண்டர் புராணத்துல, சிறு தொண்டர் புராணமா, அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவர் வேற பரஞ்சோதி முனிவர், அவர் வேற பரஞ்சோதி முனிவர். இவருடைய காலம் வேற, அவருடைய காலம் வேற. நம்ம இங்க பாக்குற இவர் கிபி 6ஆம் நூற்றாண்டு, இவர் பின்னாடி வந்தவர். திருவிளையாடற் புராணம் அப்படின்னு ஒரு அருமையான புராணம்.
நம்ம ஏன் இது சொல்றேன்னா, சிவன் அடியார்களாகியனா 3 புராணம் அவசியம் படிக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு பெரிய புராணம், இன்னொன்னு திருவிளையாடற் புராணம், இன்னொன்னு கந்த புராணம். புராணங்கள் நிறைய இருக்கு சிவபெருமானை பற்றி, 18 புராணங்கள்னு சொல்லுவாங்க. அதுல இந்த 3 புராணங்கள் அவசியம் ஒவ்வொருவரும் சிவனடியார்கள் படிக்க வேண்டியது. அதுல இந்த திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம். வைகை ஆற்றின் கரையை அடைக்க உத்தரவிடுவார் மதுரை அரிமர்தன பாண்டியன். அவன் மதுரையை ஆண்டு வந்தான். அப்ப வைகை வெள்ளப்பெருக்கு மிக மிக எடுத்து அந்த ஊரை அழிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. அப்ப அரிமர்தன பாண்டியன் ஆணையிடுகிறார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலம். அடியன் கதையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா கதை சொல்வதை விட அந்த நூல் ஆசிரியர் அதை எப்படி அந்த திருவிளையாடலை அணுகி இருக்கிறார், எப்படி என்ன சொல்லாடல் செய்திருக்கிறார், அதெல்லாம் கேட்டு மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேடம் போட்டு வர்றார் சுவாமி. யார் யாருக்கு எது பொருத்தமோ அந்த வேடத்துல வருவார். இப்போ இந்த வந்தி கிழவிக்கு எப்படி வராரு, அவங்க அந்த அம்மா பிட்டு விற்கிறவங்க, ரொம்ப முதுமையானவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது. அதனால அவங்க பங்குல ஒரு பங்கு அந்த ஆற்றின் கரையை அடைக்க வேண்டும், ஆள் இல்லை. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது, சுவாமி தான் எல்லாம் அப்படின்னு அவங்கள தொழுதுதான், நாளும் சிவபெருமானை தொழுதுதான் தான் செய்யற தொழில் ஒரு பிட்டு விற்கும் தொழில். அந்த முதுமையிலையும் அந்த அம்மா உழைத்து உண்டார்கள். அந்த பிட்டை அவித்து அதை சுவாமி முன்னால படைச்சிருவாங்க. சோமசுந்தர பெருமானுக்கு நிவேதனம் செய்து விட்டுத்தான் தன் விற்பனையே தொடங்குவார்கள் அந்த அம்மா. அப்போ திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது போல கூலிக்கு கரை அடைக்க சிவபெருமானே வருகிறார். ஏன் இதை நான் இப்போ இந்த இடத்துல எடுத்திருக்கேன்னா, ஒவ்வொருவருக்கும் சுவாமி இப்போ பிட்டு இந்த வந்திக்கிழவி ரொம்ப முதியவள், வயதானவள், ஆதரவற்றவள், ஏழ்மை நிலையில இருக்கிறாள். இவளுக்கு சுவாமி உதவுவாரனா இல்ல, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. அவ சிவபெருமானை நம்பினாள். எனக்கு ஏதாவது ஒரு இன்னல் வந்துச்சுன்னா சுவாமி பார்த்துப்பார் அப்படின்ற அந்த சரணாகதி தத்துவம் அங்கேயும் சுவாமி வர. அப்போ அவர் எப்படி அவர் போட்ட கேரக்டரை அவர் மாதிரி ஒரு நடிகன் உலகத்திலேயே யாருமே கிடையாது. நான் எப்போ இளமை காலத்துல இருந்து சிவபெருமான் அப்படின்னு கண்ணை மூடினா எனக்கு நடிகர் சிவாஜி கணேசன் தான் ஞாபகம் வரும். அவர் அருமையா நடிப்பாரு சிவாஜி கணேசன். அந்த வேடத்திற்கு பொருத்தமா சிவன் பெருமான் போலவே வருவார். இப்போ எனக்கு கண்ணை முன்னாட்டக்குன்னு சிவாஜி கணேசன் தான் மனசுல வரும். ஆனா இந்த சிவபெருமான் எப்படிப்பட்ட தேர்ந்த நடிகர் பாருங்கள். அவர் இது வரைக்கும் சாப்பிடாத மாதிரி பிட்டு சாப்பிட்டாராம். பிட்டு வாய் மிதப்ப உண்பார். பொதுவா ஒரு வேலைக்கு ஒரு கூலி ஆளை அமர்த்தணும்னா, நம்மளே ஒரு வேலைக்கு ஆள் கூப்பிடுறோம் ஒரு வேலை செய்யறதுக்கு அப்படின்னா, முதல்ல அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் கூலி கொடுப்பாங்க. அந்த காலத்திலேயே என்ன இருந்திருக்குன்னா அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா நம்ம சிவபெருமான் பாருங்க, கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு என்ன சொல்றாரு, ரொம்ப பசியா இருக்கு, அப்படி வேலையாள் மாதிரியே வந்தாராம், கூலிக்கு வந்த மாதிரியே வந்தாராம். ரொம்ப ஒரு அழுக்கான வேட்டி, இதுக்கு மேல அதுல சோப்பே போட முடியாதுங்கிற மாதிரி ஒரு அழுக்கு வேட்டியை இடுப்புல கட்டிட்டு ஆள் ரொம்ப அழகா வந்தாராம். எப்படி வந்தார்னு சொல்லும் பொழுது, கருவேல் மன்மதன் போல. செவ்வேள் கருவேல்னு 2 வேல் இருக்காங்க. ஒருத்தர் முருகன், செவ்வேள்னா முருகன், கருவேல்னா மன்மதன். மன்மதன் அவர் தான் காமன், நம்ம எல்லாருக்கும் காமன் அவர் தான் உயிர்களுக்கு அந்த ஆசையை தூண்டக்கூடியவர். அந்த மன்மதன் போல இருந்தார். மன்மதன் கிடையாது சிவபெருமான். அப்படியே ஒரு கட்டிலம் காளையாக மிகவும் அழகாக. ஆனா இடுப்புல எப்படி இருந்துதான் துண்டு அந்த கட்டியிருக்க வேட்டி ரொம்ப அழுக்கா இருந்துதான். வேலைக்கு கூலிக்கு ஆள நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப பசியோடு இருக்கேன், முதல்ல எனக்கு நீ என்ன தொழில் பண்றன்னா பிட்டு தொழில் தானே, நீ எனக்கு முழுமையான பிட்டு தர வேண்டாம், அதுல உதிர்ந்து போகும் இல்லையா. ஒரு பிட்டை விற்கிறாங்க அந்த பாட்டினா, அந்த எல்லா பிட்டும் அப்படியே முழுமையா வராது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உடஞ்சு போயிடும், பிதிர்ந்து போயிடும். அந்த பிதிர்ந்த பிட்டை நீ கூலியா கொடுத்தா போதும் அப்படின்னு சிவபெருமான்
கூலியால வந்தப்ப சொன்னாராம் அந்த அம்மாட்ட, அந்த வந்தி பாட்டி கிழவிகிட்ட. அன்னைக்கு பாருங்க என்ன ஆச்சான், அவ அவிக்கிற பிட்டு முழுமையுமே பிதிர்ந்து பிதிர்ந்து போச்சான். பிட்டெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கு பாருங்க. சுவாமிக்கு கூலியா நம்ம வரணுமேன்னு சொல்லி எல்லா பிட்டும் பிதிர்ந்து பிதிர்ந்து போச்சோம். இவர் என்ன பண்றாரு, போய் கரை அடைக்கிறாரு. நீங்க கதையை படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுவாரு, முதல்ல இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, நம்ம இன்னைக்கு பாக்குறோம் அந்த 100 நாள் வேலை திட்டம். முதல்ல அந்த 100 நாள் வேலை திட்டத்துல ரெஜிஸ்டர் பண்ணி வேலை பார்த்தவர் நம்மளுடைய சிவபெருமான் தான் என்பதை அறுதிட்டு சொல்லலாம். எப்படின்னா, அவ்வளோ மண்ணையும் வாரி அந்த கூட்டையில எடுப்பாராம். எடுத்துட்டு அந்த அடைக்க வேண்டிய கரையில தானே போய் கொட்டணும். எந்த இடத்தை எடுத்தாரோ அங்கேயே எல்லா மண்ணையும் திருப்பி கொட்டிடுவாராம் அந்த கூடையை. அடுத்தது கொஞ்சமா மண் எடுத்து அந்த கூடையில வைப்பாராம். அது அப்புறமா அதை தூக்கிட்டு போய் கொட்டுற மாதிரி போவாராம். இந்த 100 நாள் வேலை திட்டத்துல அப்படித்தானே செய்வாங்க. அதே இடத்துலயே இருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ முடிக்கும் போது அப்படியே இருக்கும். எந்த வேலையுமே நிறைவு பெற்றிருக்காது. ஆனா கரெக்டா கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்க வேண்டிய சம்பளம்லாம் பெர்ஃபெக்டா வாங்கிடுவாங்க. அப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்தை முதல்ல அது 100 நாள் வேலையில ஒரு வேலையாளா இருந்தவர் நம்முடைய சிவபெருமான் நினைக்கிறேன். அவர் தான் இதுக்கு இப்படி காட்டுறாரு. இவர் என்ன பண்றாரு, அந்த மண்ணை கொட்டுறாரு, அப்புறம் அதுக்குள்ள போடுறாரு. இப்படி மாறி மாறி ஒரு விளையாட்டு மாதிரி. அப்புறம் தலையில ஒரு சும்மாடு வச்சிருப்பாராம். அந்த மண்ணை கொட்டும் போது வேணும்னே அந்த சும்மாடே அந்த தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரி பண்ணுவாராம். திருப்பியும் அதை எடுத்து அதை காய வைக்கிற மாதிரி பண்ணி அப்புறம் அதை கட்டி திருப்பி முதல்ல இருந்து அந்த இடத்துக்கு போய், அதாவது வெட்டியா வேலை செய்யற மாதிரியே காட்டுறது. ஆனா ஒரு வேலையுமே செஞ்சிருக்க மாட்டாரு. எல்லாரோடைய கரையும் அடைபட்டுருமா, இந்த வந்தி கிழவியோட கரை மட்டும் அடைபடாதான். அதுல ஒரே ஒரு பாடலை அடியன் எடுத்திருக்கிறேன். என்னமா நடிச்சிருக்கிறாரு பாருங்க நம்ம சிவபெருமான். பிட்டு வாய் மிதப்ப உண்பார் பெரு வலி உடையார் போல வெட்டுவார், எடுத்த மண்ணை கொண்டு போய் வேற்று பங்கில் கொட்டுவார், உடைப்பு மாறும் கொள்கை கண்டு ஆர்த்து தின்தோள் தட்டுவார், அயல் நின்றாரை கழுவுவார் களிப்பு தாங்கி. அவரு பிட்டை சாப்பிடும் போது எப்படி சாப்பிட்டாராம், 10 நாள் பசியோடு இருக்கவன் சாப்பிடாம இருப்பான்ல, ஒரு உணவை பார்த்தோன்னு எப்படி அந்த வாய் நிறைய அடைச்சிட்டு பெருவலி உடையார் போல அப்படி விக்கி சாகிற மாதிரி அதை சாப்பிட்டாராம். வாயெல்லாம் பிட்டு பிட்டா இருக்கான். மிதப்ப உண்பார், உள்ள அதை முழுங்கி அதை உள்ள தள்ளுற லெவலுக்கு இல்ல, அவ்வளவு பிட்டையும் ஒன்னா வச்சு வாயில குத்துறாரு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி பாட்டி நான் போய் கரையை அடைச்சிட்டு வரேன் அப்படின்னு எந்திரிச்சு போய் வெட்டுவார். சரி மண்ணெல்லாம் எடுத்து வெட்டுறாரு அப்படின்னு பார்த்தா அதை கொண்டு போய் இன்னொருத்தங்க பங்குல அதை அடைக்கணும்ல, அங்க கொண்டு போய் கொட்டுறாராம். கொண்டு போய் வேற்று பங்கில் கொட்டுவார். இதை எழுதினதும் பரஞ்சோதி முனிவர்னு ஒருவர். எவ்வளவு சிறப்பா எழுதியிருக்கிறார் பாருங்க. உடைப்பு மாறும் கொள்கை கண்டு ஆர்த்துத்தின் தோல் தட்டுவார். அப்பா செய்ய முடியாத பெரிய வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் தோல் அவரே தட்டிப்பாராம். சபாஷ், அடுத்தவங்க பங்குல போட்டுட்டு அப்படி தட்டிப்பாராம். அயல் நின்றாரை கழுவுவார் களிப்பு தாங்கி. பக்கத்துல யாராவது அங்க அடுத்தடுத்து ஆள் நிப்பாங்களே, அவங்கள போய் கட்டி தழுவிப்பாராம். ஒரே சந்தோஷ பெருக்குல தான் செஞ்ச வேலையப்பா எவ்வளவு பெரிய வேலை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்ப பிட்டினை வாயிலிட்டு வாய்க்கு வெளியிலே விக்கி கொண்டு வரும் வண்ணம் உண்பார், நல்ல பலசாலியை போல வெட்டுவார், வெட்டி எடுத்த மண்ணை வாரி கொண்டு சென்று வேறே பங்குகளிலே கொட்டுவார், எதிரியின் உடைப்பு அடைதலை பார்த்து திண்ணிய தோளை ஆரவரித்து கொண்டு தட்டுவார், களிப்பு உள்ளவராகி பக்கத்தில் நிற்பவர்களை கட்டி கொள்வார். அவர் கூலியா அந்த உதிர்ந்த பிட்டு தான் வாங்கினார். அப்போ அந்த பிட்டை அந்த அம்மா கொடுத்தோன்னு, அந்த பாட்டி கொடுத்தோன்னு அவர் அதை சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாராம், அன்னை முளை தீம்பாலின் அரிய சுவை. அன்னை முளை தீம்பால் அதை விட அரிய சுவை. முளை தீம்பால்னா பெற்ற தாய், அந்த மாதா அப்பதான் குழந்தை பெற்றிருக்கிறாள், அவள் தனத்திலிருந்து ஊருமே அந்த பால் தீம்பால். அந்த முதல்ல குழந்தைக்கு அந்த தீம்பாலை கொடுக்கணும். இப்போ அந்த தீம்பால் என்ன சுவையில இருந்துச்சு நம்மளை கேட்டா தெரியாது. ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கச்சு அது குடிச்சோம், அது என்ன டேஸ்ட் அது இப்ப நம்மளால அது நம்ம அந்த உணரும் வயது இல்லை.
அது சிவபெருமானை கண்டு அது எப்படி இருந்திருக்குங்கிறது சொல்றார் பாருங்க. அன்னை முலை தீம்பாலின் அரிய சுவை, அதை விட சிறப்பா இருக்குப்பா இந்த புட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் இந்த கரையை கட்டிடுவேன்னு சொல்லி நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு அந்த வந்தி கிழவிக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நான் உனக்கு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அந்த வார்த்தைகளை போட்டிருக்கிறார் பாருங்கள் நம்முடைய அருளாளர் பரஞ்சோதியார். கட்டிடுவே நின்னுடைய கரை என்றார், கரை இல்ல. அடாடா, எவ்வளவு அற்புதம் பாருங்க. உன்னுடைய கரையை நான் கட்டுறேன் சொன்னது யாரு? அவருக்கென்றே ஒரு எல்லை இல்லாதவர், கரை இல்ல. அப்புறம் இவர் இந்த கரையை அடைச்சாரு, இதுக்கு ஏதாவது ஆவணம் இருக்கா அப்படின்னா அந்த காலத்திலேயே ரெஜிஸ்டர்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. தடம் கரையில் அந்த கட்டுற அந்த கரையிலேயே வந்தியாள் என்று ஏட்டில் வரைவித்து ஆற்றினுடைய பெரிய கரைக்கு சென்று நான் வந்திக்கு கூலியால் அப்படின்னு ஏட்ல அவர் கையெழுத்து போட்டுதான் அந்த வேலையை செஞ்சார். இதெல்லாம் பெரிய பெரிய சான்றுகள், நமக்கு தெரியாது இதெல்லாம். அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த திருத்தொண்டர் புராணம் எப்படி நாம் படிக்கிறோமோ அது மாதிரி திருவிளையாடல் புராணமும் அந்த 64 நிகழ்வுகளும் எல்லாமே சுவாமியோட திருவிளையாடல்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேடம் போட்டு சுவாமி வருவார். ஒவ்வொரு மாதிரி ஒரு இடத்துல பன்றியா வருவார், பன்றிக்கு முளிதந்தானே அப்படின்லாம் வரும். இன்னொரு இடத்துல விறகு வெட்டியா வருவார், இந்த பானபத்திரர் கதை, அப்புறம் தர்மி கதை. இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு இப்போ இந்த 36வது பாட்டுல சொல்றேன்னா, அதே மாதிரி சுவாமி ஒரு வேடம் போட்டு ஒரு நடிகனா வந்திருக்கிறாரு. எப்படின்னா ரொம்ப பசி இருக்கிறவ மாதிரி, கண்டாததொரு வேட்கை பசியுடைய, ரொம்ப நீங்காத பசி, ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தா எப்படி இருப்பாங்களோ அது போல அவர் அந்த சிறுதொண்டர் ஊருக்கு வர. திருச்செங்காட்டங்குடியில இப்ப இருக்கார். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? திருச்செங்காட்டங்குடியில. அப்போ அந்த இடத்துல அவர் ரொம்ப பசியோட இந்த வைரவரை மனசுல நினைச்சுக்கோங்க, இந்த இடத்துல அவர் நடந்து வர்றார். அப்ப எதிரில் வர்றவங்களெல்லாம் பார்த்தா, யாராவது அந்த ஊர் மக்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்கள பார்த்தோன்னு இவர் என்ன கேட்கிறாரு, அவரை தம்முடன் வருபவர்களை, தம் முன் வருபவர்களை பார்த்து அவர் என்ன கேட்கிறாரு, சிறு தொண்டர் மனை வினவ. இங்க சிறு தொண்டர்னு ஒருத்தர் இருப்பாராமப்பா, அவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கேட்டு கடித அணிந்து, அப்ப அங்க இருக்கவங்களாம் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, சிறு தொண்டரா, ஐயோ அவர் மாதிரி அடியாருக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு அவரை விட்டா யாரும் இல்லைங்க, அப்படி சாப்பாடு போடுவாருங்க, அடியாருக்கு உணவு அளிச்சுட்டு தாங்க அவர் சாப்பிடுவாரு, அப்படி ஒரு விரதம் வச்சிருக்காருங்க. ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப எப்படி கெட்டதை பத்தி சொல்றாங்களோ அதே மாதிரி நல்லதை பத்தியும் சொல்றதுக்கு 4 பேர் இருப்பாங்கல்ல. அவரை பெருமையா சொல்றது, இவ்வளோ உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு பசி இருக்கா, நேரா அவர் வீட்டுக்கு போங்க, அது எப்படிப்பா போகணும், அது அப்படி வலது பக்கமா போய் இடது பக்கமா திரும்புங்க, அப்படிலாம் ஏதாவது சம் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க சொல்றாங்களாம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சிறு தொண்டர் மனை வினவி, அது எங்க இருக்கு, அவர் வீடு எங்கப்பா இருக்கு அப்படின்னா அவங்க அடையாளம் சொல்றாங்க. அந்த நேரா போய் தெருவில் வலது பக்கமா திரும்புங்க, அங்க ஒரு குளம் இருக்கும், அது பக்கத்துல வீடு இருக்கு, அப்படி ஏதோ சில அடையாளங்களை சொல்லி அணைந்து இவர் விறுவிறுன்னு அந்த இடத்துக்கு அறிந்து விரைவில் அங்கு வந்து தொண்டனார்க்கு எந்நாளும் சோறளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்கு உள்ளாரோ என்ன அப்படின்னு கேட்கிறார். எப்படிப்பட்டவரா, சிவபெருமானது தொண்டர்களுக்கெல்லாம் யாரு, நம்ம சிறு தொண்டர் என்னாலும் சோற்றை அளிக்கின்ற அந்த திருத்தொண்டர். ஏன்னா வழியில இருக்கவங்களாம் சொன்னாங்கல்ல, அந்த நாளுக்கு என்னைக்கு பசின்னு வந்தாலும் அவர் வீட்டுக்கு போகலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அதே மாதிரி அதை வச்சுட்டு இவர் கேட்கிறார், என்னாலும். இன்னொன்று, சிவபெருமான் அவரோட அறிவு வியாபக அறிவு, முக்காலத்தையும் உணர்ந்தவர். அவர் இந்த அட்ரஸ் கேட்டுதான் அவர் வீட்டுக்கு போகணுமா, அவருக்கு தெரியாதா? அவர் எல்லாம் தெரிந்தவர். நம்மளோட அறிவு சிற்றறிவு, அவரோடது வியாபக அறிவு. அவரு வர்றவங்களை எதிரில எல்லாம், ஏன்னா போட்ட வேடத்தை சரியா போடுறாருன்றதுக்காக தான் இதை அப்படியே சொல்லிட்டு வர்றாரு நம்ம தெய்வ சீக்கிரார்.
நாளைக்கு என்ன நடக்க போறது, இன்னைக்கு என்ன நடக்கும், நேத்து என்ன நடந்துச்சு, 3 காலங்களும் எல்லா காலங்களையும் என்ன நடக்க போகுது அதை நடத்த இருக்கிறவரே சிவபெருமான் தான். அவர் போயிட்டு இந்த வீடு எங்க இருக்கு, எந்த இடத்துல, எந்த பக்கமா போகணும் அப்பெல்லாம் கேட்கவே வேண்டாம். ஆனா அங்க அந்த சூழ்நிலைய எல்லாரும் நம்பணும்ல. சுவாமி நீங்க எப்படி நேரடியா வந்தீங்க, உங்களுக்கு எப்படி எங்க வீடு தெரியும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அந்த எதிர் வீட்டுக்காரங்க சொன்னாங்க அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவே சுவாமி என்ன பண்றாரு, அந்த பாத்திரமாகவே மாறி விடுகிறார். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப அப்பா எவ்வளவு பெரிய வேலை, அந்த போட்ட வேடத்துக்கு ஏத்ததை சரியா செஞ்சிருக்கிறாரு. இந்த கேரக்டர் பண்ணோம்னா அது சிவாஜி கணேசன் ஐயாவால தான் முடியும். அப்படி ஒரு அந்த பாத்திரத்தோடு ஒன்றி நடிக்கும் அந்த இயல்பு. அதுபோல நம்ம சிவபெருமான் என்ன பண்றாரு, என்னாலும் சோற்றை அளிக்கிற அந்த தொண்டர். அவர் எப்படி இருப்பார் அந்த தொண்டர், வண்டார் பூந்தாரரார் இம்மனைக்குள்ளாரோ, நல்ல வண்டுகள்லாம் ரீங்காரமிட்டு மொய்க்கும். ஏன்னா மலர்னா வண்டுகள் மொய்க்கணும், அப்பதான் அது மலர். அப்போ ஒரு மலர்ல வண்டு மொய்க்கலைன்னா அதுல வாசம் இல்லை, நறுமணம் இல்லை, அந்த மலர் சுவாமிக்கு சாற்றுவதற்கு தகுதி கிடையாது. அப்ப நல்ல வண்டுகள் மொய்க்கும் அந்த மலர் மாலையை யார் சூடி இருக்கிறா, இந்த சிறு தொண்டர். அவர் இந்த இல்லத்தில் உள்ளாரா அப்படின்னு இவர் ஒரு கேள்வியை வினவ. என்னன்னா வினவ, வண்டுகள் மொய்க்கும் மலர் மாலையை சூடிய சிறு தொண்டர் இந்த இல்லத்தில் உள்ளாரோ என்று வினவ கேள்வியை கேட்க, அப்ப வீட்டுல இருக்கவங்க பதில் சொல்லணும்ல. இப்ப நம்மளாம் சாதாரணமா ஒரு வீட்டுல இப்ப யாரோ வாசல்ல கேக்குறாங்க ஒரு கேள்வி, என்ன சொல்லுவோம், முதல் கேள்வி நமக்கு முதல்ல எடுத்தோடனே பயமா இருக்கும். என்னது, யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. இன்றைய உலக நிகழ்வு, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, அடியனே எடுத்துங்க. எனக்கு என்ன சொல்லுவாங்க வீட்டுல இருக்கவங்க, போதுங்க தெரியலங்க, பக்கத்து வீட்டுல கேளுங்க, ஏதோ சம்பந்தமே இல்லாம இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா தவிர்க்கிறதுக்கு, ஏதாவது நமக்கு சிக்கல் வந்துற போது இவங்களால ஏதாவது. இப்பெல்லாம் நம்பி கதவை திறந்து தண்ணி கிண்ணி கொடுத்தா மயக்க மருந்து போட்டு ஏதாவது உள்ள இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டானா, அது மாதிரி அந்த காலகட்டத்திலையும் இருந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவர் முதல்ல வினவனோட வர்றது யாருன்னு பாருங்க. இந்த பாடலுக்குள்ள போகும். வந்து அணைந்து வினவ வினவுவார் மாதவரே யாம் என்று சந்தனமாம் தையலார் முன் தாழ் வணங்கி. வந்து அணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று சந்தனமாம் தையலார் முன் தாழ் வணங்கி. முதல்ல அந்த வீட்டுல வேலை செய்யற அந்த பெண்மணி வர்றாங்க. அவங்க பேரு சந்தன தாதியார். அவங்க தையலார், பெண். தையல்னாலே பெண் என்ற பொருள் வரும். அதனாலதான் வைத்தீஸ்வரன் கோவில நம்முடைய அம்மை பேர் தையல் நாயகி. அந்த பெண்களுக்கெல்லாம் நாயகி என்று சொல்லக்கூடிய தையல் நாயகி வைத்தீஸ்வரன் கோயில்ல இறைவி நம்முடைய அப்பர் வைத்தியநாத சுவாமி. அது மாதிரி இங்க யார் வர, சந்தனமாம் தையலார் முன் தாழ் வணங்கி. வீட்டுல வேலை செய்யற அம்மா முதல்ல வெளில வருது. வந்து அணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று. அதுக்கு பார்த்தோன்னே அவருடைய புறத்தோற்றம், இந்த 11 பாடல்ல சொன்னோம்ல, அவர் என்னென்னலாம் போட்டிருக்கிற வேடத்துக்கு ஏத்தாப்புல. அவர் கழுத்துல இந்த ஸ்படிக மாலையை அணிந்திருந்தார், மார்பிள் எல்லாம் ஆரம், அந்த எலும்புகளால் அணிந்த மாலை, இது எல்லாமே புற தோற்றத்தை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு, அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுது, அவர் ஒரு முனிவர். மாதவர், மாதவர் என்ற சொல் முனிவர்னு குறிக்கும். வந்து சேர்ந்து வினவுகின்றவர் மாதவரான அடியவரே என்று. அப்ப சந்தனமாம் தையலார் முன் தாழ் வணங்கி, அவர்தம் திருவடிகளை வணங்கி. யாருடைய திருவடிகளை, நம்ம வைரவ வேடத்திலே வந்திருக்கும் நம்முடைய சிவபெருமானுடைய திருவடிகளை முதல்ல அந்த வீட்டுல வேலை செய்யற அம்மா வணங்குறாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, எடுத்தோடனே அந்த வீட்டுல அந்த காலத்துல எல்லாம் உடனே அந்த வீட்டு அம்மாவே வந்துட மாட்டாங்க. முதல் கிரேட்ல இருக்கிற அந்த வீட்டு வேலை செய்யறவங்க வெளில வராங்க. அந்த இல் சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணிந்தார். எந்தமையால் உடையவரே அகத்துள் எழுந்து அருளும் என. அவர் யாரை தேடி போயிருக்கிறாரு, எல்லையில்லாத அந்தமில், அந்தம்னா முடிவு, ஒரு எல்லை, அந்தம் இல், அந்த எல்லையெல்லாம் இல்லாத சீரடியாரை.
சிவபெருமானையே பெற்றதனால் அவர் பெற்ற சீர். அந்த சீரடியாரை தேடி எங்க போயிருக்கிறாரு? புறத்தணிந்தார், வெளியில போயிருக்கிறாருங்க. யாரை தேடி போயிருக்கிறாரு? சிவன் அடியாரை தேடி சென்றிருக்கிறார். எப்படிப்பட்ட சிவனடியார் அவர்? அவருக்கு எல்லையில்லாத சிறப்புடைய சீரடியார், சிவனடியார். அவர்தான் எந்தமை ஆளுடையவர், அவர்தான் என்னை ஆள்கிறவர், எம்மை ஆள்பவரான முதல்வரே, அகத்துள் எழுந்தருளும் என. இப்ப இந்த அம்மா யாரை கூப்பிடுறாங்க? இந்த முனிவரை. ஏன்னா அவரும் சிவ வேடத்துல தானே இருக்காரு. எந்தமை ஆளுடையவரே அகத்துள் எழுந்து அருளும் என, எம்மை ஆள்பவரான முதல்வரை. சிவபெருமான்ல, சிவபெருமானோட அடியவர் தானே இவங்க போற்றி நாளும் அவருக்கு இயல்பாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த தொண்டுகளை செய்து வருகிறார்கள். அந்த வீட்டு அம்மாவுக்கும் தெரியுது. நிறைய பேர் வீட்டுல வேலை செய்யறவங்களே யாராவது வீட்டு வாசல் அவங்களே துரத்தி விட்டுருவாங்க, வர்ற ஆளை உள்ளேயே விட மாட்டாங்க. ஏன்னா மேல இருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. யாராவது வந்தா ஐயா வெளில போயிருக்காருன்னு சொல்லிருமா, கரெக்டா சொல்லுவாங்க. ஐயா வெளில போயிருக்காருங்க, அப்புறமா வாங்க. அது அப்புறங்கிறது எப்பறோன்னு யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இது. ஆனா இங்க இருக்கிற இந்த அம்மா என்ன பண்ணுது? சந்தன தையலார், அவங்க வீட்டுல வேலை செய்யற அந்த முதல்நிலை பணியாளர். அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு குழந்தை வளர்க்கணும்னா 4-5 தாய் இருப்பாங்க. செவிலித்தாய், நற்றாய், இது மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க இந்த சந்தனமாம் தையலர் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக, அந்த வீட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கிற அந்த அம்மா முன் தாழ் வணங்கி இந்த அடியாரை தேடி அவர் போயிருக்கிறாரு. நீங்க எந்தமை ஆளுடையவரே, நாங்கள் வணங்கும் சிவபெருமானின் அடியவரான நீங்கள் அகத்து, அகத்துனா வீட்டுக்குள்ள, அகம் என்பது உள், புறம் அகநானூறு புறநானூறு. புறம்னா வெளியில இருக்கிற செய்திகளை பத்தி சொல்றது, அகம்னா உள்ள நடக்கிறது. அது மாதிரி அகத்து உள்னா இங்க வீட்டுக்குள்ள, இல்லத்துக்குள்ள எழுந்தருளும் என அப்படின்னு அவங்க கூப்பிட்ட உடனே இவர் என்ன பண்றாரு பாருங்க. மடவரலை முக நோக்கி மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம் என்று அருள. என்ன சொல்றாரு இறைவர் அந்த அம்மாவை பார்த்து? இப்போ நமக்கு அவர் எப்படி தெரியும்? ஒரு வைரவ வேடத்துல இருக்கிற சிவனடியாரா தெரியும். அவர் இந்த அம்மாவை பார்த்து மடவரலை, மடவரல்னா என்னன்னா அந்த அம்மையார் இளமையான பெண்ணுன்னு அர்த்தம். இளம் பெண். அந்த முகத்தை நோக்கி என்ன சொல்றாரு? பெண்கள் தனித்திருக்கும் இடத்தில் நாம் தனியே புகமாட்டோம் என்று உரைப்ப. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. நாங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் வைரவ வேடத்துல இருக்க, நாங்கெல்லாம் சிவனடியார், அதாவது வடநாட்டுல இருக்கவங்க. அவங்க எங்களுக்கு அந்த பெண்கள் தனியா இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளலாம் நாங்க தனியா புக மாட்டோம். தனியே புக மாட்டோம்னா இப்ப அந்த வீட்டு தலைவன் இருந்தா நான் உள்ள வந்துடலாம், நீங்க லேடிஸ் மட்டும்தான் இருக்கீங்க, நாட் அலோடு அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. அப்படி அவர் சொல்ல கேட்டவும் என்று அருள்கிறார். அந்த மாதிரி அது அருள்வது அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு விட அகழ்வார் போல் இருந்தார் என விரவி. அது கேட்டு இட அகழ்வார். இதெல்லாம் இத கேட்டோன்னா ஐயோ அவர் போயிடுவாரோ என வெறுவி அஞ்சி விரைந்து மனைக்கடனுடைய திருவெண்காட்டம்மை கடை தலை எய்தி. மனைக்கு உரிமையானவள், மனைக்கடன், அந்த மனையினே கடமை செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த திருவெண்காட்டம்மை, அதாவது அந்த இல்லக்கிழத்தி, இல்லத்துல தலைமை பொறுப்பிலே அந்த இல்லத்தை ஏற்று நடத்தக்கூடிய அந்த இல்லக்கிழத்தியான திருவெண்காட்டம்மை. ஏன்னா அவங்க ஊர் பேராலேயே அவங்கள நம்ம குறிப்பிடுறோம். அவங்க இயல்பு பேர் நமக்கு என்ன இயற்பெயர் அங்க இருந்ததுன்னு தெரியாது. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? திருவெண்காடுங்கிற ஊரை சேர்ந்ததனால அவங்களுக்கு திருவெண்காட்டம்மை. இவர் எந்த குடியிலிருந்து வந்தாரோ அதே நல்ல குடியில இருந்து வந்த அந்த அம்மை. இந்த குறிப்புகள்லாம் நமக்கு தெரியுது. கடை தலை எய்தி, கடைனா அந்த வீட்டு வாசல், வாயில் புறம், அங்க எய்தி அந்த இடத்தை அடைந்து உள்ள இருக்காங்க, வீட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த வீட்டுல வேலை செய்யற அம்மா சொல்லுது, அந்த மாதிரி வந்திருக்கிறாங்கம்மா, அவர் தனியா வரமாட்டாருன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னோன்னா குடுகுடுன்னு ஓடியாந்துடுறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக வெளில வராங்க. கடைத்தலை எய்தி
39வது பாடலோடு நாம் முடித்துக் கொள்வோம் இந்த வார சிந்தனையை. அம்பலவா அடியாரை அமுது செய்விப்பார், இற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டில தேடி போனார், வம்பன நீர் எழுந்தருளி வந்த வரும் திருவேடம் கண்டால் தம் பெரிய பேரென்றே மிக மகிழ்வார், இனி தாழார். இந்த அம்மா சொல்லுது பாருங்க, அம்பலவா அடியாரை. அம்பலவா, அம்பலம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரத்தை குறிக்குது. அந்த பேரவையை இடமாக கொண்டு நடனமாடும் அந்த இறைவனின் அடியார். அடியன் ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கோயில்னாலே அடியார்கள் சிதம்பரம் தான் சொல்லுவாங்க நமக்கு சைவர்களுக்கு. அப்போ இங்க அம்பலவா அடியார், அம்பலத்திலே அங்கே நடனமாடி கொண்டிருக்கிற அந்த ஐந்தொழில் கூத்தினை நிகழ்த்து கொண்டிருக்கிற அந்த சிவபெருமானின் அடியவரை அமுது செய்விப்பார். அந்த இறைவனின் அடியவர்களை திருவமுது செய்விக்கின்ற அந்த நியமத்தை, நியமம்னா நாளும் செய்ய வேண்டியது, செய்ய வேண்டியதெல்லாம் நியமம், தள்ள வேண்டியதை தள்ளுதல் அது இயமம். இப்போ அதெல்லாம் திருமந்திரத்துல வரும், படிக்கும்போது தெரியும். இப்ப இத நியமமா செய்யற, இத நாளும் செய்கிற என்னது, அடியாரை அமுது செய்து வித்த பிறகு தாம் அமுது உண்ணுதல். அந்த மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி அந்த செயலை முடிப்பதற்கு எம்பெருமான் யாவரை, எம்பெருமானா அந்த அம்மா வீட்டுக்கார் யாரு, அந்த பரஞ்சோதியார் என்று அழைக்கப்பட்ட அந்த சிறு தொண்டர், எம்பெருமானாகிய சிறு தொண்டர். எம்பெருமான் அந்த அம்மா யாரை குறிக்கிறாங்க, அச்செயலை முடிப்பதற்கு எம்பெருமானே இன்று அடியார் எவரையும் எம்பெருமான் யாவரையும் கண்டிலர் தேடி போனார். அச்செயலை முடிப்பதற்கு இன்னைக்கு இந்த செயலை முடிப்பதற்கு யாவரையும் கண்டிலர், யாருமே கிடைக்கல, அதனால தேடி சென்றுள்ளார். வம்பென நீர் எழுந்தருளி, வம்பு, வம்பு என்ற சொல் புதிது அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு. புதிது, வம்பு நாள் மலர்வார் மது ஒப்பது, வம்பரா வரிவண்டு. வம்பரா வரிவண்டுல அது வாசம்னு வரும், நறுமணம்னு வரும். இந்த இடத்துல வம்பென நீர் எழுந்தருளி அப்படின்னு வரும். திருக்குற்றாலம் பதிகத்துல திருஞான சம்பந்தர் ஐயா திருக்குற்றாலத்தை விண்ணப்பிக்கும் பொழுது வம்பார் குன்றும் அப்படின்னு வரும். வம்புனா அங்க புதுமை. அப்படி புதுமையாக இன்னைக்குதான் நீங்க இந்த கோலத்துல நீங்க வந்திருக்கீங்க. நீங்கள் எழுந்த அருளி வரும் இந்த திருவேடம், இந்த திருவேடம் என்ன, இதுதான் சிவவேடம். இந்த திருவேடத்தை கண்டால் இதை விட தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பேரு வேற ஒன்றும் கிடையாது, இதுதான்ப்பா என் பெரிய பேருன்னு எங்க வீட்டுக்காரர் மகிழ்வார், இனி தாழார். அதனால நீங்க போயிடாதீங்க, இனி காலம் தாழ்க்க மாட்டார், உடனடியாக வந்து விடுவார் அப்படின்னு அந்த அம்மா இந்த அளவுல. அடியேன் இப்போ இன்னைக்கு 30 பாடல்கள் ஏற்கனவே போன அமர்வுல சிந்திச்சிருந்தோம். இன்னைக்கு 30லேருந்து 39 பாடல்கள் வரைக்கும் ஓரளவுக்கு விளக்கம் பார்த்திருக்கிறோம். அடியேனுக்கும் மிக மகிழ்ச்சி இந்த அளவுல இன்னைக்கு நம்ம சிந்திச்சிருக்கிறோங்கிறதுல. அடுத்து இதுல என்ன சிறப்புனா, அடுத்த அமர்வுல நம்ம என்ன பார்க்க போறோம், எப்படி அவர் அமுது செய்விப்பாரா, என்னென்ன கண்டிஷன்ஸ் இவர் போடுறாரு அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல நாம் பார்ப்போம் என்று சொல்லி, இதுவரை இந்த இணைய வாயிலாக கேட்டிருந்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி அடியேன் விடைபெற்றுக் கொள்கிறேன். சிவாய நம. இதுல அடியேன் சொன்னதுல ஏதாவது பிழை இருந்ததுன்னா இறைவன் திருவருளை நினைத்து, சுவாமி எதுவா இருந்தாலும் அதை நீதான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு இறைஞ்சி கேட்டுக்கொண்டு, அடுத்து அடியேன் ஒரு ஓம் நம சிவாய. ஏன்னா இந்த 5 எழுத்து மந்திரம் தான் நம்மை நாளும் அந்த சிவநெறி சிந்தையினையிலேயே கொண்டு போய் சேர்க்கும். நம்ம இந்த உலகத்துல இருந்து கொண்டிருந்தாலும் எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்த 5 எழுத்து மந்திரத்தை விட்டுவிடக்கூடாது. நாள்தோறும் அதை சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் நம்முடைய இனி அடுத்து வரும் ஒருவேளை பிறவி சுவாமிக்கு தான் நிச்சயம் பண்ணணும், பிறவி இருக்கா இல்லையா என்னன்றதெல்லாம்
கட்டாயம் நம்ம செஞ்சு எவ்வளோ வினை செஞ்சுருக்கோம், சுவாமிக்கு தான் அந்த லிஸ்ட் எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியும். அதனால பிறவி வருமோ வராதோ அதை பற்றியெல்லாம் நான் வருத்தப்படலை. அடியேனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த 5 எழுத்து மந்திரத்தை நாளும் சொல்லி, அதாவது இதெல்லாம் சைவ சமய சாதனங்கள். திருநீரு, திரு உருத்திராக்கம், திருச்சடை, 5 திருநீர் பூசுவது வேறு, திருநீர் இட்டுக்கொள்வது வேறு. திருநீர் பூசுறதுங்கிறது சும்மா உத்தூலமா அப்படி திருநீரை எடுத்து அப்படி பூசிக்கிறது, அது திருநீரை பூசிக்கொள்ளுதல். திருநீர் இடுதல் அப்படின்னா முறைப்படி சமய தீட்சை பெற்று 5 எழுத்து மந்திரத்தை ஓதுவதற்கு. ஏன்னா எதை பெற்றாலுமே நம்ம குருவின் மூலமாக தான் பெற வேண்டும் அப்படின்னு சிவபோக சாரம், அது ஒரு அருமையான சித்தாந்த நூல். சிவபோக சாரம் அருமையான சித்தாந்த நூல். அதை அருளியவர் பார்த்தோம்னா தருமை ஆதீன ஆதி குரு முதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். அதுக்கு விளக்கம் மகாவித்வான் சி அருணைவடிவேல் முதலியார் உரையோடு அந்த சிவபோக சாரம். அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, எதை பெற்றுக்கொண்டாலும் சைவ சமய தீட்சையோ இல்ல சமயம் சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் அது குரு மூலமாக தான் பெற வேண்டும். ஏன்னா குரு மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம பெறாம நமக்கு தான் நமச்சிவாய மந்திரம் தெரியுமே, நம்மளே சொல்லி நம்மளே கத்துக்கலாமே அப்படின்னா அது எதை ஒத்தது என்றால், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கடல் நீர் தான் நிறைய இருக்கு, அதை எடுத்து குடிச்சுக்கலாமா அப்படின்னா, கடல் நீரை குடித்தால் தாகம் அடங்குமா? அடங்காது. எதை செய்தாலும் அதை முறைப்படி குரு வழியாக செய்ய வேண்டும். ஏன்னா குரு தான் மானிட சட்டை தாங்கி வந்த அந்த இறைவன். இறைவன் கீழே வரும்போது, குருவா வரும்போது மானிட சட்டை தாங்கி வருவார். அதுவே இவரே தன்னுடைய 2வது பாடல் அந்த சொல்லியிருப்பாரு, அருவும் உருவும் அருவுருவும் இன்றி அப்படின்னு வரும். சுவாமி எப்படி வருவாராம்? அருவும் உருவும் அருவுருவுமாய். ஒரு நிமிஷம், அது எவ்வளவுதான் படிச்சாலும் சமயத்துல மறந்து போயிடுது. அந்த பாடலை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால சொல்லிடுறேன். அருவும் உருவும் அருவுருவும் அல்லா ஒருவன் உயிர்க்கு உயிராய் ஓங்கி திருவார்கமலை வரு ஞான பிரகாசன் என வந்தே அமலபதம் தந்து என ஆண்டான். அந்த கமலை ஞான பிரகாசன், அவருக்கு குருவை பத்தி சொல்லியிருப்பாரு இந்த சுவாமிகள். அப்போ எதை பெற்றாலும் குரு மூலமாக தான் பெற வேண்டும். அப்போ அந்த சமய தீட்சை, இந்த திருநீரை 5 எழுத்த பூசிக்கிறது இதை நியமமா செய்யணும். ஐயோ இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாளும் நம்ம பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், அந்த மாதிரி இது ஒரு 5 நிமிடங்கள் ஆகும், இல்ல மேல போனா ஒரு 10 நிமிடங்கள் ஆகும், அவ்வளவுதான். இதை நித்தமும் நாம் செய்தோம் என்றால் இந்த உடம்புக்கு நாம் செய்யும் இந்த உடம்பு பெற்றதோட பயன் அது. இந்த மந்திரத்தை 5 எழுத்து மந்திரத்தை தீட்சை பெற்று சமய ஆச்சாரியர் மூலமா அந்த குரு தீட்சையை நாம பெற வேண்டும், அந்த சமய தீட்சையை பெற வேண்டும் என்று சொல்லி அப்படி போயிற்று. அப்படி அந்த திருநீரை நாம் இட்டுக்கொண்டோம் என்றால் மிக சிறப்பு. திருநீரை பூசிக்கொண்டாலே சிறப்பு தான், இருப்பினும் இப்படி பூசிட்டு போனோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு இல்லாம நம்ம எதை கற்றுக்கொண்டாலும் அது சித்த சலனம் அப்படின்னு இந்த சிவபோக சாரத்திலேயே குறிப்பிட்டிருப்பார். இந்த சிவபோக சாரம்லாம் விளங்குவதற்கு ரொம்ப நாளாகும். ஆனா அது மாதிரி ஒரு சாத்திர நூல் கிடையவே கிடையாது. ரொம்ப அருமையான சாத்திர நூல். அதை திரும்ப திரும்ப படிச்சு அந்த விளக்கம்லாம் ஐயா அருமையா அருணைவடிவேல் முதலியார் ஐயா அருமையா விளக்கம் கொடுத்திருப்பார். வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து புத்தகங்கள் வாங்க யோசிக்காதீர்கள். இதெல்லாம் சிவஞான கல்வி. நம்ம மிந்தி வாங்கி படிச்ச புத்தகம் எல்லாம் வேற. இவையெல்லாம் பதி பசு பாசம் அப்படின்னு அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை உணர்த்துகின்ற நூல். நம்ம வாழ்க்கையில ஒரு முறையேனும் இந்த நூல்களை எல்லாம் பயின்று விட வேண்டும். இல்ல எங்களால நூல் வாங்க முடியல, பரவாயில்ல, நீங்க நூலகத்துல போய் இந்த ஒரு புத்தகத்தை ஒரு 10 நாளைக்கு எடுத்து படிச்சு பாருங்க. அது சுவாமியோட அருளால அந்த நூலே உங்களுக்கு கிடைக்க பெறும் என்று சொல்லி இதுகாரும் அருமையாக கேட்டுக்கொண்டிருந்த இந்த இணைய வாயிலாக அடியேனையும் ஒரு பொருளாக கருதி ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில தப்பும் தவறுமா சொல்லியிருந்தாலும் அடியேனை மன்னித்து, சுவாமி இன்னும் நான் நல்லா இதை விட இன்னும் செம்மையா சொல்லணும் அப்படின்னு சுவாமி முன்னால ஒரு விண்ணப்பத்தை வைத்து
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. 5 முறை சிவாய நம்ம சொல்வீங்களே, சொல்லுங்க. மறந்துட்டேன் பாருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நன்றி, நன்றி. சிவாய நம. வணக்கம். நீங்க எந்த தவறுமே சொல்லலமா, நல்லா அருமையான கருத்து தான் சொல்லிங்க. ஏன்னா எங்களை போல ஆளுங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. நாங்களாம் சித்தாந்தம் எல்லாம் படிச்சு கூட சும்மா புவனேஸ்வரி அம்மா மாதிரிலாம் நாங்க யாரும் படிக்கல. படிச்சவங்க கிரிஜா அம்மா, புவனேஸ்வரி அம்மா தான். அதிலேயே விழுந்து கொண்டு இருக்கிறவங்க பொன்முடி அம்மா. நாங்களும் சும்மா படிச்சு தூக்கி மேல எடுத்து வச்சவங்க தான். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அர்த்தமா பாடலுக்கு பாடல விளக்கம் கொடுத்து நல்ல விளக்கமா சொல்லி இருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. அம்மா நீங்க பேன் போட்டுங்க. சிவா. அதுக்கப்புறம் அந்த பாடல் எடுத்து கொடுத்த விதம் ரொம்ப அருமைங்கம்மா. அதாவது போடணுங்கிறதே மறந்துட்டேம்மா. பாருங்க, நீங்க சொன்னப்புறம் தான் ஞாபகம் வருது. இப்ப ஃபேன் போட்டிருக்கேன். 5வது அமர்வு இது ரொம்ப அருமையான அமர்வு தான். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு அதோட ஐக்கியமாயிரும். எப்படி நம்ம சிவபெருமானையும் பார்த்துட்டோம், அந்த திருவிடையார் புராணமும் பார்த்துட்டோம், இப்போ ஒவ்வொரு அந்த திருச்செங்காங்கட்டம் குடிக்கும் போயிட்டோம், கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போய் ஐக்கியப்படுத்திக்கிறோம். நீங்க சொல்ல சொல்ல அதன் கூடவே போயிடும். அப்படி சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பு திறமையை நம்ம மனசார கொண்டு வரோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து எடுத்து கருத்து தெரிவிச்சிங்க. முதல்ல திருநீர் இட்டது அடியனுக்கு தெரியும், மற்ற அடியார்களுக்கு சொல்லணும் இல்லையா? நீங்க சொன்னது தெளிவா. திருநீர் எப்படி இடணும், அந்த தண்ணியில கொளுத்தி ஒரு எப்படி பூசணும்ன்ற அது பூசுறது, இது இட்டது நல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஆனா இது வரைக்கும் நானும் இந்த நாள் சொல்றேன், அதெல்லாம் சொல்றது இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த திருநீர் இட்டது இதான் இடணும், இப்படிதான் இடணும் அப்படின்றது சொல்லி விளக்கமா எடுத்து கொடுத்தீங்களா. அடுத்தது முதல்ல பெருமான் அந்த ஆதீனம் வரல தம்பிரான் சுவாமி 4 கருத்து சொன்னாரு. நீங்க பூசணும், திருநீரை பூசணும், திருத்தொண்ட தொகையாவது படிக்கணும், கர்ப்பிணி பெண்கள் எப்படி கையில எண்ணெய் எடுத்துட்டு எப்படி நடப்பாங்களோ, வழி கொடுத்துருவாங்க இல்லையா, அது எப்படி பாதுகாப்பா நடந்து போறாங்க, அந்த மாதிரி வளைந்து நெளிந்து இறைவனை வழிபாடு செய்யணும். அப்புறம் பெரிய புராணம் 4 பூரா படிக்கணும். அது மட்டும் இல்லாத அதை படித்து அதன்படியே நடக்கணும் அப்படின்றத அந்த விளக்கம் எடுத்து ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க. ஒவ்வொரு அடியாரும் எனக்கு ஒரு குருமார் கூட ஒரு தடவை போன் பண்ணப்ப சொன்னாரு, நீங்க கேட்டதோடு மட்டும் இல்லாம நீங்க கேட்டதை அடுத்த அடியாருக்கு சொல்லி பயன்பெறணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல அடியார்கள் எல்லாமே அது பயன்பெறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து இன்னைக்கு எடுத்து கொடுத்தீங்க. ஏன்னா அவங்க சொல்றதோட மட்டும் அதை கேட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. பரிதினா கதிரவன், அந்த கன்னியாகுமரிக்கே நம்ம சென்றுட்டோம். 31வது பாடல்ல கன்னியாகுமரிக்கே நீங்க வாங்கன்னு சொல்லிட்டீங்க. எல்லாருமே அங்கேயே போயிட்டோம். நம்ம கன்னியாகுமரி அம்பாடியும் தரிசனம் போட்டோம். அந்த கடற்கரை நின்று சூரிய உதயம், இந்த முடியக்கூடிய சூரிய உதயம் எல்லாமே தரிசனம் நமக்கு கிடைச்ச மாதிரியே இருந்தது. சீக்கிர அவ்வளவு அழகா அந்த பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த கதிரவன் எப்படி சாமி செம்மேனியா தான் இருப்பாரு. ஆனா அவரு அந்த விளக்கம் எப்படி கொடுத்தீங்கன்னா, பைரவர் குழந்தை கடலுக்குள் குளிக்கும் போது அந்த கடலுக்கு குளிக்கும் போது எப்படி இது வானம் இருக்கும், அந்த கடலுக்குள்ள அந்த சூரியன் உள்ள முழுகும் போது அது எப்படி இருக்கு, அது குளிக்கும் போது அழகா வர எடுத்துனது உள்ள முழுகி அது அந்த தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கண் முன்னாலே கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கருமை நிறம், இந்த கருமை நிறக்கு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. கருமை நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னா பம்பு இருள் அது இருள் மாதிரி இருக்கும். ஆனா அது யானையை குறித்து சொன்னீங்க. கரினா யானையை குறிக்கும், கரத்தை உடைய யானை, அது மாதிரி யானைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைக்கு ஒரு கதையை சொல்லிட்டீங்க. யாரு? கஜமகா. ஒரு வரலாறு சொல்லிட்டீங்க. அந்த அசுரருடைய கதையை அழகா எடுத்து கஜமகாசுரனுடைய அந்த யானையா யார் அசுரர் அவருடைய தன்மை எல்லாரையும் வதம் பண்ணி எல்லாரும் துன்பப்படுத்திட்டு இருந்ததுனால பெருமானி என்ன பண்ணாரு, விஸ்வரூபம் எடுக்கிறாரு. விஸ்வரூபம் எப்படி எடுக்கிறாருன்னு நினைச்சு பார்த்தோம்னா சினிமாலதான் காட்டுவாங்க இல்லையா, அப்படி உயரம் அப்படிதான் நம்ம கற்பனை பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த கற்பனை பண்ணலாம் தவிர அந்த 1000 கோடி வெளிச்சம் எப்படி இருக்கும் நம்மளால பக்கத்து கூட நிக்க முடியாது. எல்லாருமே நிறைய பேர் கண்பார போயிடுச்சு. எல்லாரும் அந்த அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாத தாங்க முடியாம இருந்தாங்க. அப்பதான் பெருமான் என்ன பண்ண யானையை தோலை உரித்து அவர் ஆடையாக அந்த ஆடை என்ன பண்ணாராம் பக்குவப்படுத்தி போத்தி கொண்டாரு அப்படின்னு அந்த விளக்கம் கொடுத்தீங்க.
அந்த யானை அது தோல் எப்படி இருக்குமா, விஷமா இருக்குமா. அந்த விஷத்தை நம்ம அணிஞ்சு கூட முடியாது. அந்த தோலை சமைத்து எப்படி நம்ம பக்குவப்படுத்தி ஆடையாக அணிந்து கொண்டாருன்றது அதுக்கு ஒரு கதையாவே சொல்லிட்டீங்க. அதுக்கு அது ஒரு அர்த்தமா அது விளக்கமா கொடுத்தேன். கடல் இருட்டு எப்படி அந்த கருமைய நம்ம சேக்கிழா பெருமாள் அழகா அந்த பாடலை எடுத்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த 31வது பாடல்ல சொன்னீங்கம்மா. அடுத்தது 32வது பாடல்ல அது அடியார்லாம் எப்படி யார் மாதிரி அந்த இதெல்லாம் எப்படி இந்த அணிகள் எல்லாம் சொன்னீங்க. அணிகள் எல்லாம் போட்டு ஒவ்வொரு அணிகளனா சொன்னீங்க. அவர் திருமேனிலாம் அணிகள் எல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அணிகளெல்லாம் அந்த முக்கியமா அக்குமணினா என்னன்னு எலும்பு மணிகளான். அக்குமணின்றது நமக்கு தெரியாது. அது சிகப்பு வெள்ளையா பிள்ளையாருக்கு கையில வைப்பாங்க, கண்ணுல வைப்பாங்க இல்லையா நம்ம விநாயகர். அதான் அக்குமணி நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அக்குமணின்னு எலும்பு மணிகளால ஆன மாலை அப்படின்னு அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் வரிக்கு வரி அந்த இன்னொன்னு வந்து குஞ்சரமா கஞ்சுகம் தான் சட்டை. அப்புறம் அந்த அணிகளெல்லாம் என்னென்ன அணிகண்கள் ஆபரமா போட்டுக்கிட்டாரு. கைகளை அணி அந்த கங்கணம், அரஞ்சாங்கயிறு, காலணி அணிந்த அந்த இதெல்லாம் அழகா அணிஞ்சிருக்கு. யார் மூலியமா அவங்க எல்லாம் அணிஞ்சுக்கிறாருன்னா அடியாறுகளின் அன்பின் காரணமாக, அடியார் மட்டத்துல அந்த ஓங்கி இருக்கிற அந்த அன்பின் காரணமாக அவர் திருமேனியில அங்கமா வடிவு கொண்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறாருன்றத அந்த பாடம் ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கு அடுத்தது 33வது பாடல்ல ஒப்புமை சொன்னீங்க. சிறுதொண்டாயனருக்கு யாருக்கும் ஒப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அன்பின் வடிவானவர் இல்லையா. எல்லா அடியார்கிட்டையும் ரொம்ப இன்பமா பழகினாரு. எல்லாரையும் சமமா பாவித்தாரு. அந்த அன்புக்கு பத்தி எடுத்து சொன்னீங்க. அந்த அன்புக்கு அவரை பத்தி ஒப்பு சொல்ல முடியாது. சிவபெருமான மாதிரி அந்த அவர் மாதிரி அவர் தொண்டருக்கும் தொண்டரா அப்படின்ற மாதிரி அந்த சிறுதொண்ட நாயனாருடைய அந்த புராணத்தை வந்து அன்பின் அந்த அன்புக்கே எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அந்த அன்பு எப்பேற்பட்ட ஒரு அன்பு அப்படின்னா அதுக்கு ஒரு திருக்குறள்ல ஒரு பாடல் எடுத்து கொடுத்தீங்க. அந்த எல்லா உயிரினத்திலும் அன்பா இருக்கணும். அந்த அன்பின் வழியாவே எல்லாமே செய்யணும். ஒருத்தர் துன்பப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம். அதையும் நம்ம அன்பா நினைச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு பாடலையும் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு எந்தோல் போர்த்த உடம்பு அப்படின்ற அந்த பாடலையும் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ஏன்னா அன்பு சேத உடம்பு எப்படி இருக்குமா அப்படின்றதுக்கு எந்தோல் போர்த்த உடம்பு அப்படி எலும்புமான அந்த எலும்பு போட அவங்க உடம்பு அப்படின்றத அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அடுத்து திருவிளையாடல் புராணம் அழகா போயிட்டீங்க. மனுசுமந்த படலம் அந்த அருளிய பரஞ்சோதி முனிவந்து அதுக்கு விளக்கம் எடுத்து உண்மையிலேயே நாங்க வந்து அந்த சிவாஜி நடிச்சு அந்த இதுக்கே போயாச்சுன்னு நினைச்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு நிறைய ஆற்றை அடைக்க வெள்ளம் போகிற மாதிரியும் அந்த வெள்ளத்தை அடைக்கிற மாதிரியும் வந்திப்பாட்டு புட்டு சுட்டு கொடுத்துட்டு இருக்க மாதிரியும் அந்த புட்டை வாங்கி அவர் சாப்பிட்டு எப்படி சாப்பிடுறாருன்றவன் இந்த கற்பனையிலே கண்ண முடியுங்க. அதுலயே அந்த மனுஷன் படலத்தை ரசிச்சுட்டோம். அது பெருமாள் எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணாரு, அவர் போட்ட வேடம் எப்படி சரியான வேடமா போட்டாருன்றதை அழகா எடுத்து கொடுத்தீங்க. போட்ட வேடம் சரியாக எப்படி போடுறாரு பெருமான் அந்த வேஷம். ஏன்னா யாருக்கும் தெரியாது இல்லையா. அந்த மாதிரி வேட போடத்திலேயே அவர் வந்து அந்த பனுசுமந்த படத்தை அதையும் எடுத்து கொடுத்தீங்க. அவர் வர்றது அந்த பைரவர் வேடத்துல வரவுல கூட அவர் எப்படி இருந்தாருன்னா அவர் வேஷப்படியா அவருக்கு என்ன வழியா தெரியாது கேட்கறதுக்கு. எல்லாம் ஒவ்வொரு அடியார்கிட்ட கேட்கிறாரு இந்த இடத்துக்கு போகணும், யாரு சிறுதொண்ட நாயனாரு அப்படின்னு கேட்கக்குள்ளே அந்த உண்மையான அந்த கோலமாவே அப்படியே வராரு. அந்த கோலத்தையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் அவர் எப்படி தாங்கி இருக்கிறாரு, அவர் கையில என்னென்ன வச்சிருக்கிறாருன்னா இந்த பிரம்ம கம்பாலத்தை இடக்கையில சார்ந்திருக்கிறாரு. அப்புறம் மூவிலை சூலத்தை வச்சிருக்கிறாரு. அப்புறம் தமருகம் அந்த ஒடிக்க அது மாதிரி வந்துட்டு இருக்காரு. அவருடைய பாதங்களை என்ன பண்ணுது அந்த நிலமே அவரை தாமரை போல தாங்கிட்டு இருக்குன்றது அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் திருச்செங்காட்டக்குடிக்கு வந்துட்டாரு. வந்துதான் அந்த பசி அவ்வளவு ஒரு பசி உடையரா இருக்கிறாரு சிறுதொண்டனார். அப்பதான் இந்த சிறுதொண்டனார் இல்லத்துக்கு வந்து கேட்கிறாரு. அந்த மாதிரி கேட்டுதான் வழி தேடுறாரு. யாரு எங்க இருக்கிறாரு, அவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு அடியார்கிட்ட கேட்டதும் முதல்ல வந்து பாக்குறவங்க யாரு, அந்த வீட்டுக்கு வந்ததும் அம்மையார் தான் வராங்க. சந்தனத்தாதியார் வேலை செய்கிற அந்த அம்மா தான் வந்து முதல்ல வந்து பார்த்து அவரை வரவேற்கிறாங்க. எல்லையில சிறப்பு அவர் பார்த்ததுமே எனக்கு ஒரு கோலத்தை பார்த்து சிவனடியார் கோலமாவே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இங்க வந்து எழுந்தருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு எழுந்தருங்க அப்படின்னு கூப்பிடக்கூடிய அம்மா என்ன பண்றாங்க, ஐயா என்ன பண்றாரு, நான் தனியா பெண்கள் தனியா இருக்கு அதுக்கு வாழ சொன்னேன். மடவரலை இளப்பெண் அழகா அந்த மடவரலைக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பெண்கள் தனியா இருக்க இடத்துல நான் வரமாட்டேன் போக மாட்டேன்னு என்று சொல்றாரு. உடனே என்ன பண்ணாங்க, அவர் கொஞ்சம் மனசுல வச்சோம். என்னது
ஐயோ வராது போயிட்டா என்ன பண்றது அம்மையார் சொல்லிட்டு இவர் ஓடி போய் அம்மையாரை போய் கூப்பிட்டுட்டு வராங்க. அந்த அம்மையார் வந்து அடியாரை திரும்புதம் செய்ய நியமமா இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாரு. அதை முடிச்சாதான் அவர் சாப்பிடுவாரு இல்லையா, தன்னுடைய கணவர் சாப்பிடுவாரு. எம்பெருமான் அப்படின்னா அவருடைய கணவர்ன்றது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த அடியாருக்கு திரும்பம் செய்கின்ற அந்த நியமத்தை முடிக்கக்கூடிய பெருமான் அவருடைய கணவரு இன்று எவரையும் காணாமல் தேடி சென்றிருக்கிறாரு அப்படின்னு அம்மையார் சொல்றாங்க. புதிதா அந்த அழகா சொன்னீங்க, புதியது வம்புனா புதியது என்றது விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க எழுந்தடி இந்த திருக்கோலத்தை கண்டாலே அவர் என்ன பண்ண ரொம்ப மகிழ்ச்சின்னா சிவபெருமானோட தோட்டத்தோட இருக்கிற இந்த மாதிரி கோலத்துல எந்த அடியாரெல்லாம் வந்தது இல்ல, நீங்க வந்ததை பார்த்து அவர் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைவார்னு சொல்லி இந்த பாடலோட விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடியனுக்கு கொஞ்சமா தான் சொல்லியிருக்கிறேன், ஏன்னா நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் சொல்ல மற்ற அடியார்கள் சொல்லணும் இல்லையா. அவ்வளவு அருமையான உங்களுக்கு கருத்து, ரொம்ப ரசித்தோம். அந்தந்த இடத்துக்கே நாங்க சென்றுட்டோம். திருச்செங்காட்டுக்குடிக்கு போயாச்சு, கன்னியாகுமரிக்கு போயாச்சு, திருவிளையாடு மதுரையில இருக்கிற அந்த 64 திருவிளையாடு புராணமும் போய் வந்துட்டோம். ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து இன்னைக்கு எல்லா அடியார்களும் ரசித்திருப்பார்கள் தான் நினைக்கிறேன் நானும். அதாவது இந்த மாதிரிதான் போகணும். நம்ம நம்ம மனசுல வந்து அந்த இடத்துக்கே அப்படியே அதுதான் இறைவன் வகுத்து கொடுத்திருக்காருமா நினைச்சு நானு. சிறுதொண்டன் அழுதழுது சொல்லக்கூடிய ஒரு புராணம் ஆச்சா, அது யார் சொன்னா நினைக்க இறைவன் தான் வகுத்து கொடுத்திருக்கிறாரு, உங்க மூலியமா தான் நாங்க கேட்கணும் அப்படின்னு இருக்கிறாரு. அதனால ரொம்ப அருமையா இருந்ததுமா. உங்கள் மேஷன் குடும்பத்து சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் வந்து இன்னும் நிறைய கருத்துக்கள் அடியங்க. ஏன்னா நீங்க சொல்றதுலாம் நாங்களுமே திருமந்திரம் பெரிய புராணம் ஒரு இந்த மாதிரிதான் படிக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனா நீங்க சொன்னது அழகா திருவிளையாடல் புராணம் படிக்கணும், பெரிய புராணம் படிக்கணும், கந்த புராணமா படிக்கணும் அப்படின்றத எடுத்து சொன்னீங்க. அப்புறம் நிறைய சொன்னீங்க, அந்த சிவபோக சாரெல்லாம் படிக்கணும் வாங்குங்க அப்படின்னு நிறைய கருத்தெல்லாம் எடுத்து எங்களுக்கெல்லாம் சிவபோக சாரம் அடியன் வந்து நம்ம சிவகுமார் ஐயாவுடைய சொற்பொழிதான் கேட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரிலாம் வழிபாடெல்லாம் பண்ண முடியுமான்றதுலாம் தெரியல அடியனுக்கு. அவ்வளவு அருமையான ஒரு முறை அதுவும் கேட்டிருக்கேன். ரொம்ப சிறப்புங்கம்மா. மற்ற அடியார்களுடைய சார்பாக ஏஷியன் குரூப் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடிறமா நான். வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் போக நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய.